பார்க்க போற தங்களுக்கு தாங்களே ஞானிகள். யோபு 37 24 எலிகு இப்படியாக சொல்றார், ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும், தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவர்களையும் அவர் மதிக்க மாட்டார் என்றான். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவர்களையும் கர்த்தர் மதிக்க மாட்டார் என்றான். இங்கிலீஷ் பீப்புள் எப்படி இருக்குன்னா, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல, நோ வண்டர் பீப்புள் எவ்ரிவேர் ஃபியர் ஹிம், பீப்புள் ஹூ ஆர் ட்ரூலி வைஸ் ஷோ ஹிம் ரெவரன்ஸ். கர்த்தரை குறித்து அறிந்தவர்கள் இப்படி இருக்க மாட்டாங்கன்றது. ஆண்டவரை குறித்து அறிந்து வைத்திருக்கிறவன் தான் உண்மையாவே ஞானிகள் அப்படின்றத பாக்குறோம். தங்கள் எண்ணத்தில்னா தன்னைத்தானே ஞானியாக எண்ணிக்கொள்ளுகிறவன். தங்களுக்கு தாங்களே, தங்கள் எண்ணத்தில் ஞானிகளா இருக்கிற எவர்களை மதிக்க மாட்டார். தங்களுக்கு தாங்களே ஞானிகள் நினைக்கிறாங்க. ஞானிகள் கேட்டீங்கன்னா தங்களுக்கு தாங்களே மேதைகள் நினைக்கிறாங்க. தாங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிற காரியம் குறைவுதான். மனுஷனுடைய அறிவு குறைவுள்ளதுதான். ஆண்டவர் தான் நிறைவுள்ளவர். ஆனா இவன் என்ன நினைக்கிறான்னா, குறைந்த அறிவு தான் இருக்குது. எல்லா துறையும் அறிந்தவங்க யாரும் கிடையாது. இவனுக்கு ஒரு குறிப்பிட்ட துறையை பத்தி தெரியும், சில காரியங்கள் தான் தெரியும். ஆனா அதுவே என்ன பண்றான், தன்னை பெரிய ஞானின்னு நினைக்கிறான். இதுக்கு தொடர்ந்து நம்ம அப்படி நிறைய இன்னும் வசனங்களுக்குள்ள போகும்போது இன்னும் அப்படி ஆழத்துக்குள்ள போகலாம். ஏசாயா 5:21 தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களா இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இது ஞானின்றது புத்திமான். புத்திமானா புத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. தனங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறான், புரிந்து கொண்டு இருக்கிறோம், நாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கோம்னு நினைக்கிறான். யோபு 5:13 ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறான்றது. இங்கிலீஷ் பீப்புள் அழகா இருக்குது. He catches the wise in their own craftiness. தங்களை ஞானிகள் நினைச்ச தன் அறிவை தானே பயன்படுத்துறது. கர்த்தர்கிட்ட கேட்காம, கர்த்தரே ஆண்டவர்கிட்ட கேட்காம, இது நான் என்ன செய்யணும், இது எப்படி செய்யணும்னு கேட்காம இவங்களாகவே தங்கள் ஞானத்தை, புத்திசாலித்தனத்தை, அறிவை பயன்படுத்துறது. அதான் சொல்றேன், அதை தந்திரமா பயன்படுத்துறது. அது சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபு தன் கூட பிறந்த ஏசாவுடைய சுதந்திரத்தை தந்திரமா என்ன பண்றான், பைத்தங்குளை கொடுத்து சேஷ்ட புத்திரத்தை வாங்குறான். அப்புறம் ஏசாவை போல ஆட்டுத்தோட போட்டு தன் தகப்பன் ஈசா கிட்ட போய் நான் தான் ஏசான்னு சொல்லி ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறான். தந்திரம். இது தன்னை தானே, அதாவது அந்த ஞானத்தை தந்திரமா பயன்படுத்துறது, அத தவறான வழியில பயன்படுத்துறது. அதான் சொல்றாரு, ஐ கேட்ச் தி வைஸ் பீப்புள் இன் தியர் கிராஃப்டினஸ். ஆண்டவர் ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிப்பேன். இது சங்கீதம் 94:11 பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷன் யோசிக்கிறதெல்லாம், அவன் நினைக்கிறதெல்லாம் நடந்துராது அப்படின்றத பாக்குறோம் இங்க. அவங்கதான் அது வீண். நிறைய அநேக யோசனைகள் வீணானது. இதெல்லாம் கோர்வப்படுத்தி பவுல் 1 கொரிந்தியர் 3:18-20 இப்படியா சொல்றாரு, ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. தன்னைத்தானே கெடுத்துக் கொள்ளக்கூடாதுன்றார் பாருங்க. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனா கடவன். ஒருத்தன் ஞானி ஆகணும்னா தனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இருக்கிறவன் தான் கத்துக்கொள்ள முடியும், ஞானியாக முடியும்ன்றார். எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லப்படாதுன்றாரு. எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், நான் அறிய வேண்டிய காரியம் ஏராளம் இருக்குன்னு யாரு அப்படி தாழ்த்துறாங்களோ அவன் தான் எல்லாத்தையும் கத்துக்குவான்றான். தனக்கு எல்லாம் தெரியும்னா கத்துக்க மாட்டான். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. உலகம் ஞானம் வேற, ஆண்டவர் சொல்லக்கூடிய ஞானம்ன்றது வேற. எனக்குன்னு ஒரு துளி, ஒரு கடல்ல இருக்கிற தண்ணி எவ்வளவு இருக்கோ கடல்ல, ஒரு துளி தான் எனக்கு கொடுத்திருக்கிறாரு ஞானம். அப்ப ஆண்டவருடைய ஞானம் கடல் அளவு தெரியுது. அதான் சொல்றாரு, இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு நம்ம பைத்தியமாக இருக்கிறது. இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு நான் அதை தந்திரமா பயன்படுத்துறது, சுயநலமா பயன்படுத்துறது, அதுல தந்திரம் பண்றது அப்படின்றது ஆண்டவருக்கு பைத்தியமா இருக்கின்றார். அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். இப்ப சொல்றார் பாருங்க, அந்த யோபு 5:13 பார்த்ததை இப்ப பவுல் சொல்றார்.
ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. அதை சங்கீதம் 94:11 பார்த்தா பாரு. மனுஷன் யோசிக்கிறதெல்லாம் வீணு சொல்றாரு. நீதிமொழிகள் 26:12 தன் பார்வைக்கு ஞானியா இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையா இருக்கலாம். தன் பார்வைக்கு தனக்குத்தானே ஞானியா இருக்கிறவனை நம்புறதை காட்டிலும் மூடனை நம்பலாம்ன்ற. ஏன்னா மூடன் எனக்கு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஜீரோ, ஐம் நத்திங் அப்படின்றான். அதனால அவன் நம்ம சொன்னா கேட்டு கத்துக்குவான். ஆனா தனக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறான். தன்னை ஞானி தெரியும்ன்றத விட தனக்கு எல்லாம் தெரியும், ஐ நோ ஆல் ஆட்டிடியூடு, எனக்கு எல்லாம் தெரியும்ன்றவனுக்கு நம்ம ஒண்ணுமே என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான்ற. அதனால நீ என்ன பண்ற, ஒரு ஞானியை நம்புறத விட ஒரு மூடனை நம்பலாம். தனக்குத்தானே ஞானின்றவனோட ஒரு மூடனை நம்பலாம்ன்ற. நீதிமொழிகள் 3:7 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே என்றார். உனக்கு எல்லாம் தெரியும் நினைக்காத, கர்த்தருக்கு பயந்து. ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டு நீ ஞானத்தை கற்றுக்கொள்ளுன்றார். ரோமர் 12:16 ஒருவரோடொருவர் ஏக சிந்தி உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் எண்ணாதீர்கள். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, நம்ம எவ்வளவு தூரத்துக்கு புரிந்து கொள்கிறோம் ஒரு காரியத்தைன்றது ஆண்டவருக்கு தெரியும். நீ புத்திமான்னு நினைக்காதன்றார். ஆண்டவர் சொல்ல சொல்ல எழுதியிருக்கிறேன், நான் அப்படியே படிக்கிறேன். ஆண்டவர் அப்படியே சொல்ல சொல்ல அப்படியே எழுதி வந்திருக்கிறேன். தங்களை தாங்களே ஞானிகள் என்று நினைத்துக் கொள்பவர்கள் யார் என்றால், தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றும் தாங்கள் மேதைகள் என்று நினைப்பவர்களே. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எல்லா சப்ஜெக்டும், மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட், எல்லா ஏரியாவும் தெரியும், ஹிஸ்டரி, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே தெரியும் எனக்கு. உலகத்துல இருக்க எல்லா காரியங்களும், மெக்கானிக்கல் சைடு, இன்ஜினியரிங் சைடு, மெடிக்கல் சைடு, எல்லா சைடும், சயின்ஸ் எல்லாமே எல்லா ஏரியாலையும் அவங்க தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அதுலயும் தாங்கள் மேதைகள் நினைப்பாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் நினைப்பாங்க. இந்த உலகத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அத்தனை காரியங்களையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. மனிதனுடைய அறிவு குறைவுள்ளது. விஞ்ஞானிகளாக இருந்தாலும், சயின்டிஸ்ட், நம்ம மேன்மையை ஆற பார்க்கிறோம்னா அறிவாளினா ஐன்ஸ்டீன், எடிசன், கிரகாம்பெல், இவங்களைத்தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு மேன்மையா பார்க்கிறோம், மேதைகள். என்ன, மனிதனுடைய அறிவு குறைவுள்ளது. விஞ்ஞானிகளாக இருந்தாலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட துறையை மாத்திரமே ஆராய்ச்சி செய்திருப்பார்கள். அதுல அவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிபிக்கா ஒரு ஃபீல்ட்ல தான் அவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. மிச்ச சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது. அவர்களால் எல்லா துறைகளை பற்றியும் ஆராய்ச்சி செய்ய முடியாது. தங்களை தாங்களே ஞானிகள் என்று எண்ணிக்கொள்பவர்கள் அல்லது தங்களை தாங்களே ஞானிகள் என்று பார்ப்பவர்கள் தங்களுடைய நிலைமையை அறியாதிருக்கிறார்கள். ஒரு சில காரியங்களை மாத்திரமே இவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த அறிவும் குறைவுள்ளதே என்பதை அறியாதிருக்கிறார்கள். இவர்கள் மற்றவர்களின் அறிவையும் ஞானத்தையும் அறியாதவர்கள். இப்ப மற்றவங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குது, மற்றவங்க பேசும்போது அதை கவனிக்கும் போது, அப்ப அந்த காரியத்தை நமக்கு எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம் தெரிஞ்சிச்சுன்னா, அப்ப இவங்களுக்கு குறைவான அறிவு தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது கூட இவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு மற்றவங்களுக்கு எவ்வளவு அறிவு வச்சிருக்கிறாங்க, அவங்க ஃபீல்டுல அவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. ஒரு கார்பெண்டர் இருக்காரு, ஒரு கொத்தனார் இருக்கிறாரு. அப்ப அவரு தச்சு வேலையை பத்தி அவரு தெரிஞ்ச அளவுக்கு இந்த கொத்தனாருக்கு தெரியாது. இந்த கொத்தனார் அவருடைய வேலையில எவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு, அது ஒரு மர வேலை செய்யறவனால புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அவங்க ஃபீல்ட்ல அவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அதுலயும் அவங்க வளர்ந்துகிட்டே தான் வரணும், ஒவ்வொரு நாள் கத்துக்கிட்டே வரணும். ஆனா இந்த தங்களுக்கு தாங்களே ஞானிகள் நினைக்கிறவங்க நினைப்பாங்கன்னா, இவங்களுக்கு கொத்தனார் வேலையும் தெரியும், கார்பெண்டர் வேலையும் தெரியும், சயின்டிஸ்ட் வேலையும் தெரியும், ஐன்ஸ்டீனை பத்தியும் பேசுவாங்க, தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தியும் பேசுவாங்க. இந்த பக்கம் எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தியும் பேசுவாங்க, எல்லா ஃபீல்டு பத்தியும் பேசுவாங்க, ஒரு காரை பத்தியும் பேசுவாங்க.
அந்த கார் மெக்கானிசம் பத்தியும் அந்த மெக்கானிசத்தை பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா அது தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அதனால என்ன ஆகுனா மத்தவங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்ற அந்த அறிவு இல்லாம குருடா இருக்கிறாங்க. ஆக்சுவலா அப்படி அறிந்திருந்தார்களானால், மற்றவங்களுக்கு எவ்வளவு தெரியும் அறிந்திருந்தால் தங்களுக்கு தெரிந்தது கொஞ்சம் தான் என்பதை அறிந்திருப்பார்கள். அதனாலதான் தங்களை தாங்களே ஞானிகள், அறிவாளிகள், புத்திமான்கள் என்றாங்க. இப்ப மத்தவங்களை பார்த்து அவங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, இவங்களுக்கு எந்த ஏரியால இவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க, இவங்க எந்த ஏரியால எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு லாங்குவேஜா இருக்கட்டும், ஒரு லாங்குவேஜ்ல தமிழ்ல ஒருத்தவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, இங்கிலீஷ்ல ஒருத்தவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அப்ப அந்த ஒரு ஒரு பாஷை தானே, ஒரு மொழி தானே நினைப்பாங்க, அதுல கூட அவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அதுல கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைப்பாங்க. இதுனா இப்படித்தாங்க, இங்கிலீஷ்ல இப்படித்தாங்க, தமிழ் இப்படித்தானுவாங்க. இவங்க பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. இவங்களை இந்த மாதிரி இருக்கிறவங்களை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி பைபிள்லயும் தங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பைபிள்ல இருந்து பேசுவாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சது, எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு, நான் புரிந்து கொண்டது வேதத்துல இந்த பகுதியில இவ்வளவுதான் அப்படின்னு பேசணும். இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் சொல்லி பேச மாட்டாங்க. தங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுவாங்க. இது இப்படித்தான், பேதுரு இப்படித்தான், பவுல் இப்படித்தான், மோசே இப்படித்தான் வாங்க. அது சரியாக அதை புரிந்து கொள்ளணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீயே ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே, உன்னையே நீயே கெடுத்துக்கிற அப்படின்ற. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று இவர்கள் நினைத்துக் கொள்வதால் எதையுமே கற்றுக்கொள்ள மாட்டார்கள். லேர்னிங் ஸ்பிரிட், நம்ம கத்துக்கொள்ளணும்ன்ற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அப்படி இல்லைன்னாங்கன்னா இவங்களுக்கு வளர்ச்சியே இருக்காது, வளர மாட்டாங்க, எதையுமே கத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா தங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறதுனால இவங்க எதையுமே கற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்காது. இன்னொன்னு, நிறைய காரியங்களை தவறாக புரிந்து வைத்திருப்பாங்க. அது அப்படியே தான் இருக்கும். ராங் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாக புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது அப்படியே தான் இருக்கு இவங்களுக்குள்ள. அது ஒரு துருப்பிடிச்ச மாதிரி. இவங்க அதை கரெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச காரியத்தை ஒருத்தர் பேசும்போது நம்ம கவனமா கவனிக்கணும். அந்த காரியத்துல நமக்கு அறியாத காரியம் ஏதேனும் ஒண்ணு இருக்குதான்னு பார்க்கணும். ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோமான்னு. இன்னொன்னு, நம்ம சரியாக புரிந்திருக்கோமா, நம்முடைய புரிந்து கொள்ளுதல் சரிதானான்னு சொல்லி நம்ம எல்லாமே நிதானிக்கணும். ஒரு புஸ்தகத்தை வாங்குறீங்க, ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம், ஒரு ஸ்பிரிச்சுவல் புக் ஒண்ணு வாங்குறீங்க. அப்ப அந்த புக்கு ஒரு உதாரணமா ஒரு ஸ்டடி பைபிள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ, வேதத்தின் ஆழங்களை தெரிந்து கொள்ளணும்னு. அப்ப அதை எப்படி நீங்க பார்க்கணும்னா, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்கா இருக்கட்டும், ஆவிக்குரிய புஸ்தகமா இருக்கட்டும், இல்ல ஒரு பைபிளை பத்தின விளக்க வேதாகமமா இருக்கட்டும், நீங்க அதை எப்படி சூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மிகவும் தெரிஞ்ச பகுதியை அதில் எப்படி சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு போர்ஷனை அதில் எப்படி சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். அப்ப யோசிப்பை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த யோசிப்பை குறித்து அதில் எப்படி போட்டிருக்குன்னு பார்க்கணும். அப்ப அதுல அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது அந்த புத்தகத்துல இருக்கிறது இது ஒத்து இருக்குதான்னு பார்க்கணும். ரொம்ப உங்களுக்கு ஃபெமிலியரான போர்ஷனை எடுத்து பார்க்கணும். உங்களுக்கு நல்ல பிடிச்சமான ஒரு போர்ஷனை எடுத்து பார்க்கணும். இப்ப அபிகாயில் நல்லா தெரியும், அபிகாயில் எப்படி ஒரு புத்திசாலித்தனமா நடந்தாங்கன்ற அந்த 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 இன்சிடென்ட் அந்த இதெல்லாம் எப்படி விளக்கி சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். அப்படி ஒண்ணு கேரக்டரை பத்தி பார்க்கணும், இல்ல ஒரு இன்சிடென்ட்ஸை பத்தி பார்க்கணும், இல்லைன்னா சில வசனங்கள், கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்றதுல அதை எப்படி சொல்லியிருக்குது. அந்த சங்கீதம் 23 எப்படி சொல்லியிருக்குது, சங்கீதம் 90 எப்படி சொல்லியிருக்குது, 91 எப்படி சொல்லியிருக்குது அப்படின்றத பார்க்கணும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பகுதியை அப்படிதான் நீங்க தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இப்ப இன்டர்வியூ பண்றாங்க, ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா எப்படி எடுப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச கேள்வியை தான் கேண்டிடேட்டை கேட்பாங்க, அதை எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்பாங்க. அப்படிதான் ஒரு புத்தகத்தை நம்ம செலக்ட் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சதை அந்த புத்தகத்துல எப்படி போட்டிருக்குது, எப்படி விளக்கி சொல்லியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிடலாம். இன்னொன்னு, இவங்களுக்கு எப்படின்னா இவங்க கற்றுக்கொள்ளணுன்ற மனப்பான்மை இருக்காது. இந்த ஐ நோ ஆல், இந்த எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறவங்க, தங்களே ஞானிகள் புத்திமான்கள் நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
இந்த கற்றுக்கொள்ளணும்ன்ற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது, அந்த மனப்பான்மையே இருக்காது. மற்றவர்களிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா மிஸ் பண்ணிடுவாங்க. இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த விஷயத்த சொன்னாலும் அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுவாங்க. இது இப்படித்தான், இது இப்படித்தான் அப்படின்னு பேசுவாங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, அவங்க அந்த ஒரு நீங்க அந்த விஷயத்துல அவங்க தவறாக புரிஞ்சு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா குறைவாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதுதான் மேலானதுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. எந்த ஃபீல்டு எடுத்தாலும் பேசுவாங்க. இது இப்படித்தான், இது இப்படித்தான், அப்படித்தான் பேசிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, தங்களுக்குத்தான் சரியா தெரியும், எல்லாம் தெரியும் சொல்லி எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க. மற்றவங்க கருத்தை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் இவங்க ஒரு பிளைண்ட் பீப்புள் மாதிரி, குருடர்கள். இவங்களுக்கு யாரு பேசுறா, அவங்க எந்த ஃபீல்ட்ல உள்ளவங்க, அவங்க எந்த ஏரியால அவங்க எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா தங்களை தாழ்த்தி அவங்க ஒரு படி மேல வச்சு கத்துக்குவாங்க. ஆனா இவங்க அவங்களோட ஒரு படி மேல இருந்து இப்படித்தான் பேசுவாங்க. அவங்க அரசியல் பேசினாலும் அப்படித்தான், இது இப்படித்தான் வாங்க, பிராண்ட் பண்ணுவாங்க, சீல் வச்சிருவாங்க. அந்த சீல் வச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஒண்ணுமே நீங்க ஓபன் பண்ண முடியாது. ஒரு ஓப்பன்னஸ் இருக்காது அவங்ககிட்ட. நீங்க என்ன சொல்றீங்க, என்னுடைய அபிப்பிராயம் எப்படி, நீங்க என்ன சொல்றீங்கன்னா கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் நம்ம கேட்கணும், நம்ம சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமை இவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஆரம்ப காலம் சரியாத்தான் இருந்திருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால இவங்க என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் வரும்போது, ஒரு கட்டம் வரும்போது, இதுதான் காரியம்னு தெரிஞ்சு கொள்ளும் போது என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட விஷயத்தை வச்சு நம்ம தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சிருவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அது இன்னும் இருக்கும், இன்னும் அதுல அநேக காரியங்கள் இருக்கும். ஆனா இவங்க ஒரு ஸ்டேஜ்ல இதுதான் அப்படின்றதுல நின்றுட்டாங்க. இங்குதான் டேஞ்சர், இதுதான் ஆபத்து. இதுக்கு மேலேயும் காரியங்கள் இருக்கின்றத அறியாதனால இவங்க அதை கத்துக்கொள்ள முடியாம ஆகிடும். இது லைஃப் லாங். இது அப்படியே அவங்க கேரக்டர் ஆயிடும். உங்களுக்கு எது ஹேபிட்டா இருக்குதோ அதான் உங்க கேரக்டரா மாறிடும். எதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரோமோ அதுவாக நம்ம மாறிடுவோம். காலம் செல்ல செல்ல இவங்க தாங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதே அறியாம போயிடுவாங்க. நம்ம வளரணும், நிறைய கத்துக்கொள்ளணும் அப்படின்றதே இவங்க விட்டுருவாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல அவர் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயத்தை குறித்து சொல்றாரு. ஆனா நமக்கு இந்த கான்டெஸ்ட்ல இது கரெக்டா இருக்கு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். நாலேஜ் கிவ்ஸ் அரகன்ஸ். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இந்த வசனத்துடைய வெளிச்சத்துல இந்த சப்ஜெக்ட பார்க்கவும் நமக்கு நல்லா புரியும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். இவங்க அறிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க, தங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு அரகன்ஸ் வந்துருக்கு, ஒரு இருமாப்பு. எனக்கு இது தெரியும், நான் கத்துக்கொள்ள தேவையில்லை, எனக்கு தெரியும் அப்படின்னு ஆயிடுறாங்க. அதனால என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒரு அரகன்ஸ், ஒரு இருமாப்பு உண்டாயிருது, ஒரு அகம்பாவம், ஒரு ஆணவம், மேட்டிமை இவங்களுக்குள்ள வந்துடுது. எங்க போகுது பாருங்க, தங்களை தாங்களே ஞானிகள் போது அது எங்க போய் விடுதுன்னா மனமேட்டிமை, பிரைடு. மற்றவங்களுக்கு மேல தங்களை வச்சு பார்ப்பாங்க. அவங்க சொல்றது எல்லாரும் கேட்கணும்ன்ற மாதிரி. மிச்சவங்க சொல்றது இவங்க கேட்க மாட்டாங்க. அதனால தாழ்மை இருக்காது இவங்கள்ட்ட. தாழ்ந்து போய் எனக்கு தெரியாது நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. கரெக்டா பவுல் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியல. இன்னும் நீ அறிய வேண்டிய விதத்துல அறியல. இது அது எக்ஸாக்டா அது என்ன அப்படின்றது அறிவு உனக்கு இல்லைன்றார். அது எப்படின்னா, அவர் தன்னை குறித்து சொல்றாரு பாருங்க, நன்கு கற்று தேர்ந்த ஒரு ஞானி பவுல்.
அப்போஸ்தலன் பவுல். அவர் தன்னை குறித்து சொல்றார் பாருங்க. பிலிப்பியர் 3:12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் அடைந்தாயிற்று, ஐ ஹவ் ரீச்ட், ஐ காட் இட். இதுதான் சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். இதான் ஊழியம். ஊழியத்துல 5 வகை ஊழியம் இருக்குது. அதுல அப்போஸ்தலர் ஊழியம் என்ன, தீர்க்கதரிசன ஊழியம் என்ன, அந்த 5 வகை ஊழியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பைபிள் இதுதான், ஜெனிசிஸ்ல இருந்து ரெவல்யூஷன் இதுதான் இப்படித்தான் ஆண்டவர்னு நானே தெரிஞ்சுட்டேன். ஐ அச்சீவ்டு இல்ல, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவனானேன். ஐ எம் an expert in the about Bible matters. அப்படி சொல்லல அவரு. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எந்த ஊழியத்துக்காக என்னை அழைச்சாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கண்டினியூ, நான் தொடர்கிறேன், தொடர்ந்து நான் கற்றுக்கொள்ளுகிறேன்ற. இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஏராளம் இருக்குது. அது ஆசையாய் நான் கற்றுக்கொள்ளுகிறேன்ற, வித் பேஷன், விருப்பத்தோட இந்த கற்றுக்கொள்ளணும்ன்ற விருப்பம். நான் வளரணும், நான் கற்றுக்கொள்ளணும், நான் வளரணும், இன்னும் நான் அதுல இன்னும் நான் கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறார் பாருங்க. எவ்வளவு தாழ்மை பாருங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் அப்படின்றார். ராப்போஜனம் எடுக்கிறத பத்தி சொல்லும் போது அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம எடுக்கும் போது நம்மை நாமே நிதானித்து அறிவோம்ன்றார் பவுல் கொரிந்து சபையில. அப்ப நான் எனக்கு எவ்வளவு தெரியும் எவ்வளவு தெரியாதுன்றத நம்ம என்ன பண்ணணும், நம்ம நிதானிக்கணும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய வீக்னஸ் என்ன, எந்த சப்ஜெக்ட்ல நம்ம எக்ஸ்பர்ட் ஆக முடியும், எதுல நம்ம கத்துக்கொள்ள முடியும், எந்த ஏரியா நமக்கு நல்லா பண்ண வரும், எந்த ஏரியா நமக்கு பண்ண வராது அப்படின்றதுல நமக்கு தெளிவு வேணும்ன்ற. மேலும் கொரிந்து சபையினரை குறித்து பவுல் சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 3:3 முதல் 3 வசனங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இங்கிலீஷ் பைபிள்ல. அவங்க புரிந்து கொள்ளுதல் ஒரு குழந்தைய எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ், ஆவிக்குரிய காரியங்களை எப்படி ஆண்டவர் நடத்துவார், ஒருத்தரை எப்படி நடத்த மாட்டார், யார் எப்படி நடத்துவார், எதனால் அப்படி நடத்துவார், எதனால் அப்படி நடத்த மாட்டார், ஏன் சிலர் எப்படி பயன்படுத்துறார், ஏன் சிலருடைய வாழ்க்கை இப்படி நடத்துறார், ஏன் சிலருடைய வாழ்க்கை இப்படி நடத்துறார், இப்படிப்பட்ட கணவனுக்கு இப்படிப்பட்ட மனைவி ஏன் கொண்டு வரார், அவங்களுக்கு ஏன் ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார், ஏன் பெண் பிள்ளையை கொடுக்கிறார். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். ஏன்னா அது ஆவிக்குரிய தேவனுக்குள்ளது. அதான் ஆவிக்குரிய ரகசியம்ன்றது. நம்ம கண்ணால பாக்குற இந்த உலகம் இது கிடையாது. உலகம் காணாத உலகம், நம்ம மாம்ச கண்களினால காண முடியாத ஆவிக்குரிய உலகம் இருக்கு. இப்ப என்னை பாக்குற எனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், எனக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது. நான் வெளியே என்ன செய்யறேன்றத பார்த்து எடை போட்டக்கூடாது. எனக்குள்ளுக்குள்ள ஒரு தாகம் இருக்கும், வாஞ்சை இருக்கும், எனக்குள்ள நான் இப்படியாக இருக்கணும்ன்ற ஒரு தரிசனம் இருக்கும். அத இவங்க புரிந்து கொள்ளாம இவங்க மாம்ச ரீதியாக யோசிக்கிறாங்க. கார்னல் வாங்க, இங்கிலீஷ் பைபிள்ல கார்னல் வாங்க, ஸ்பிரிச்சுவல் கார்னல், இன்னர் மேன் அவுட்டர் மேன். இவங்க மாம்சத்துல யோசிக்கிறது. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கும் போது அந்த பொண்ணு எவ்வளவு ஹைட் இருக்குது, எவ்வளவு அழகா இருக்குதா, என்ன படிச்சிருக்குது, எவ்வளவு சம்பளம் வாங்குறது அப்படின்றது பாக்குறது மாம்சீக எண்ணம். அந்த பொண்ணு கர்த்தருக்கு பயந்த பிள்ளையா, நல்ல குணமுள்ளவளா, ரூத்த போல நல்ல குணசாலியா அப்படின்னு கேரக்டரை பார்க்கணும். அதான் ஆவிக்குரிய சிந்தனைன்றது. அதான் சொல்றாரு இவரு, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று பேச முடியாமல் மாம்சத்துக்குரியவளா இருக்கிறீங்க, குழந்தை மாதிரி இருக்கீங்க, உங்க அறிவு குறைவுள்ளதா இருக்கு.
உங்க புரிந்து கொள்ளுதல் குறைவுள்ளதா இருக்குது. நீங்க தெரிஞ்சு கொண்ட காரியம் ரொம்ப குறைவா இருக்குது. அதான் சொல்றாரு, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். சின்ன குழந்தைக்கு என்ன முடியாது, அது டைஜஷன் பவர் இருக்காது. அதுக்கு போய் நீங்க மட்டன் சிக்கன் கொடுத்தா சாப்பிடாது, வெறும் பால் தான் கொடுக்கணும். அப்படிதான் நீங்க இருக்கிறீங்க. அதனால உங்கள்கிட்ட நான் ஆழமான காரியங்களை பேச முடியல, மேல ஓட்டமா நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன்றாரு. இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. ஸ்பிரிச்சுவல் ஃபுட்ன்றது வேதம்தான். வேதத்தின் காரியங்களை, தேவனுடைய காரியங்களை, ஆழமான ஆவிக்குரிய காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளும் போதுதான் நம்ம ஆவியில வளர முடியும். வெறும் புத்தின்றது வெறும் மூளையை வச்சு இல்ல. நம்ம எவ்வளவு காரியத்தை நம்ம படிக்கிறோம், எவ்வளவு காரியத்தை நம்ம கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி வளர்றோம், இதுதான் நம்மளுக்கு வளர்ச்சியை தரும். ஆனா அது இல்லைன்னா நம்ம வளர முடியாது. மேலோட்டமான காரியங்களை நீங்க படிச்சுக்கிட்டு மேலோட்டமான காரியங்களை நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க குழந்தைகள் தான். உங்களால் ஆழமான காரியங்களை உங்களால புரிந்து கொள்ள முடியாது. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. பொறாமை எல்லாருக்கும் தெரியும், வாக்குவாதம் தெரியும். பேதங்கள்னா டிவிஷன்ஸ். நான் அந்த கட்சி, நான் இந்த கட்சி, நான் அப்படித்தான், நான் இப்படித்தான்னு அந்த டிவிஷன்ஸ். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு பவுலை தாங்க பிடிக்கும், எனக்கு பேதுருவை தாங்க பிடிக்கும். இதெல்லாம் தர்க்கங்கள். இதெல்லாம் மேலோட்டமாக தெரிஞ்சு வச்சுக்கிறவங்க தான் இந்த மாதிரி தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பொறாமப்படுறது, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறதுனாலே அது என்ன அர்த்தம், அவங்க மாம்சத்துலதான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க ஆவியில எதையும் அவங்க யோசிக்கல. ஆவிக்குரியவங்க கிடையாது, ஸ்பிரிச்சுவல் பீப்புள் கிடையாது. அவங்க இன்னும் மாம்சத்துலதான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னும் பவுல் சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்க வளர்ந்துருக்கு, இவ்வளவு காலம் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைச்சா அந்த அளவுக்கு நீங்க கத்துக்கல. அதனால என்ன பண்ணிருந்தா பிகினிங்ல என்ன பேசணுமோ அந்த ஆரம்பத்துல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்க வேண்டி இருக்குது. நீங்க ஆனா எப்படி இருந்திருக்கணும், காலத்தை பார்த்தா நீங்க மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்குற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கணும். ஆனா நீங்க அந்த அளவுக்கு கத்துக்கொள்ளல, இன்னும் தெரியாம தான் இருக்கீங்க. So from the beginning I have to start to teach. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். திரும்ப தான் சொல்றாரு, உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபுட்டு கொடுக்க முடியாது, ஆழமான வெளிப்பாடுகள் எல்லாம் பேச முடியாது, உங்கள்கிட்ட தேவ ரகசியங்களை உங்கள்கிட்ட பேச முடியாதுன்ற ஆரம்ப குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரிதான் சண்டே கிளாஸ்ல நடத்தி கொடுக்குற மாதிரிதான் நம்ம நடத்த வேண்டியிருக்கின்றார். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். வசனம் அவனுக்கு பழக்கலன்ற. அவர் பைபிள் டீச்சர் பவுல், அதனால அதை வச்சு சொல்றாரு, இன்னும் நீங்க குழந்தையா தான் இருக்கிறீங்க, உங்கள் வசனத்துல நீங்க பழகலன்றாரு. அப்ப நம்ம ஆவியில வளரணும், உள்ளார்ந்த மனுஷத்துல நீங்க வளரணும்னா பைபிள அதிகமாக படிக்கணும். பைபிள எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்வீங்க. ஆண்டவருடைய காரியம் என்ன, உடனே நம்ம என்ன பண்றோம், பரலோகத்துல இருக்கிறான்னு நினைக்கிறோம். இல்ல, இந்த பூமியை உண்டாக்குனவர், நம்ம உண்டாக்குனவர், நம்ம வாழ்க்கையை நமக்கு கொடுத்தவர் அவர் தான். இந்த வாழ்க்கை குறித்து நம்ம கத்துக் கொடுப்பாரு, அதுல நம்ம கத்துக்கொள்ளணும். நீ யாருன்னு கேட்பார், நீ யாரு முதல்ல, அவர் யாருன்னு சொல்ற, நான் யார், ஹூ ஆர் மைன்னு கேட்பாரு, நான் யார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆனா பைபிளை படிக்கணும். பைபிளை படிச்சாதான் அவர் யாருன்னு தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து நீ யாருன்னு கேட்பாரு. இப்ப நான் யார் அப்படின்னா, ஒரு ஒரு வாலிப பையன் அவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வாலிப பையன் தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பான். யாரு பெரியவங்க போனாலும்
அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி, இவனுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி இவன் பேசுவான். அவங்களுக்கு இவன் பண்ணுவானா, இவன் சில கேள்விகளை கேட்கறது, அந்த கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்ல முடியாம அவங்கள ஓடி போயிட்டாங்க. இடக்கு முடக்கா கேட்கறது. அப்படி கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவனோட தர்க்கிக்க முடியாம, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். ஒரு நாள் நான் அந்த பையனை சந்திச்சேன். நான் உன்னை கேட்டேன், உன்னை அறிமுகப்படுத்த எனக்கு அப்படின்னு. உடனே அவன் வேற சொல்லி, நான் இந்த மாதிரி இந்த அளவு இந்த படிப்பு படிச்சிருக்கிறேன், இந்த வேலை பார்க்குறேன் அப்படின்னா, என்னென்ன டேலண்ட்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்னா. நான் அதை கேட்கல, உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, உன்னை எனக்கு அறிமுகப்படுத்துங்க. அவனுக்கு அப்படி முழிக்கிறான். நீ வெளியே இருக்கிற மனுஷன் அது கிடையாது, உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் உனக்குள்ள, அதுதான் ரியல். அந்த மனுஷனை எனக்கு நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணு அப்படிங்கிற. முழிக்கிறான், திருன்னு முழிக்கிறான். தன்னை பெருசா நினைக்க, தன்னை ஞானி, ஐ நோ ஆல்ன்ற மாதிரி இருந்தான். ஒன்னை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணு அப்படின்னு அப்படியே இது பண்ணா. ரொம்ப நேரம் அப்படியே முழிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தான். நான் சொன்னேன், இது இருக்குது, பைபிள் இருக்குது, பைபிள் எடுத்து படி. நான் யார் ஆண்டவரேன்னு கேட்டேன்னா, இந்த பைபிள் ஒன்ன குறிச்சு எழுதி வச்சிருக்குது, அதை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணு, அதை தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ பேசு. இப்ப என்னன்னா, இவனுக்கு அந்த அந்த யோசனையே இல்லை. இவன் தன்னையே நிதானிக்கல, ஆனா தன்னை ஞானின்னு நினைக்கிறான், புத்திமான்னு நினைக்கிறான். நம்ம அப்படிதான் நம்ம நான் யார் ஆண்டவரே அப்படின்னு உங்களுக்கு பைபிள் ஒரு கேரக்டரை காமிப்பாரு. எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப, அதாவது அதை லைச்சு போய் இருந்தா வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணும்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் தான் ஆண்டவர் உங்களை அப்படி போல கொண்டு வர போறாருன்னு அர்த்தம். ஒரு ப்ராஃபஸி அப்படிதான் சொல்ல வைப்பார். இப்ப சபையில நம்ம பாக்குறேன், பார்க்கும்போது இது ரூத்து மாதிரின்னுவாரு, இது எஸ்தர் மாதிரின்னுவாரு, இது தெபோராள் மாதிரின்னுவாரு, இது மொர்தேகாய் மாதிரி அப்படின்னுவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ்தர் மாதிரி அப்படின்னா இவன் எஸ்தருடைய கேரக்டர் தான். அப்ப எஸ்தருடைய புஸ்தகத்துல எஸ்தரை குறிச்சு என்னெல்லாம் எழுதியிருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே இருக்கும். அந்த ரெஸ்யூம் எடுத்து எஸ்தர் இடத்துல அவங்க பேரை போட்டா போதும், இது ரூத்து மாதிரி அப்படின்னா ரூத்து தான் அவங்க லைஃப். அப்படி போல உங்களுக்குன்னு ஒரு பிடிச்சமான ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் தான் உங்களுக்கு 4 மாடல். அந்த ரூட்ல தான் உங்களை கொண்டு வர போறாருன்னு அர்த்தம். அதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களை நடத்தி வந்த பாதையை பார்த்தீங்கன்னா தெரியும். நீ நடத்தி வந்த பாதையில ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் போதும் இவங்க இப்படின்னு போது, நான் யாரு அப்படின்ற அந்த கேள்வி உங்களுக்குள்ள வரணும். அப்படிதான் நான் பேசுறது சரிதானா, நான் அப்படி பேசுறேனே. நான் தினமும் நினைப்பேன், காலையில எழுந்தோன்னு ஜெபம் பண்ணும்போது நினைப்பேன், நான் பேசாம இருக்கணும், குறைக்கணும், நான் ரொம்ப குறைவா பேசணும். ஆனா என்னால இருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வரக்கூடிய போன் கால் கூட ப்ரேயருக்கு தான் வரும், கவுன்சிலிங் தான் வரும். வெறும் ப்ரேயருக்கு வராது, கவுன்சிலிங்காக வரும். கவுன்சிலிங்னா வெறும் தேவ சித்தத்தை மட்டும் சொல்ற மாதிரி இருக்காது. அவங்க கடந்த காலத்துல அவங்க எப்படி நடத்தி கொண்டு வந்தாரு, இப்ப எப்படி நடத்துறாரு, இனி எப்படி நடத்துவார், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு பேசணும். அடுத்து அவங்களுடைய சரீரத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க ஆத்மால அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஆவியில எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் பேசணும். அடுத்து இந்த விஷயத்தை அவங்க எப்படி புரிந்து கொள்ளணும், இந்த விஷயத்தை அவங்க எப்படி பார்க்கணும், இதை அவங்க எப்படி அதை எடுத்துக்கொள்ளணும், கர்த்தர் ஏன் அப்படி நடத்துறாரு, இவ்வளவு காரியங்களையும் நாம் பேச வேண்டியிருக்கு. வெறுமனே உங்களுக்கு ஒரு டோர் இந்த வாரத்துல ஓபன் பண்ணிடுவாரு. ஒருத்தர் கேட்கறாங்க, ஒரு பிசினஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இந்த பிசினஸ் விட்டுட்டு நான் வேற பிசினஸ் பண்ணலாமா? உடனே நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி ஓலாபா காத்தாரா காபாரோ
ஒரு வழி அடைத்து அடுத்த வழியை திறப்பார் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்புறமா சொல்றேன் அவங்களுக்கு இந்த இந்த இதை மூடிட்டு இன்னொன்னு திறப்பாருன்றேன். கர்த்தர் சொல்றாரு வச்சிடறேன்னு வைங்க போனேன். அடுத்து அவங்களுக்குள்ள பல கேள்விகள் வரும். இந்த பிசினஸ் ஏன் க்ளோஸ் பண்ணது? இத்தனை வருஷம் நடத்தி கொண்டு இருக்கோமே, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஏன்னா அதே பிசினஸ் திரும்ப பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் தொடங்கிட்டாங்க அதே பிசினஸ் சுத்தி வர. சரி, அதை க்ளோஸ் பண்ணா நான் என்ன பிசினஸ் பண்றதுன்னு அவங்க திரும்பவும் குழப்பத்துலதான் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எழும்ப போகிற நான் போன் பேசின பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எழும்ப கேள்விகளுக்கும் அந்த கேள்விகளெல்லாம் நான் சொல்லி அதெல்லாம் பதில் சொல்லணும். அதான் கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. அப்ப இது ஒரு சின்னதா நான் பேச முடியாது, அவங்களுக்கு விவரிச்சு பேசணும். அப்ப என்னுடைய மினிஸ்ட்ரி அப்படிதான் இருக்குது. இப்பவும் பாருங்க, நான் உட்காந்துட்டு ஒவ்வொரு தடவை நினைப்பேன் பைபிள் ஸ்டடி தடவை 1 hourல முடிச்சிடணும், 2 hours எடுக்கூடாது, 1 hourல முடிக்கணும்னா உட்காடுறேன் நான். ஆனா எங்க போகுது பாருங்க, இது சின்ன சப்ஜெக்ட் தான் நினைச்சு எடுத்தேன். இது சின்ன சப்ஜெக்ட் தான், இதை நம்ம ஷார்ட்டா முடிச்சிடலாம். ஆனா ஒரு ஏரியால நிப்பாட்டி பேச வைக்கிறாதான் டீச்சிங் மினிஸ்ட்ரி. ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரிக்கும் டீச்சிங் மினிஸ்ட்ரி கூட வித்தியாசம். அப்ப என்னுடைய நடத்துதல், ஆண்டவரை நடத்துறது நான் விவரிச்சுதான் பேசி ஆகணும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த அத்தனை பட்டணத்துல பவுல் பேசுறது டீடைல்டா பேசுறாரு. அதே மாதிரி துரோவா பட்டணத்துல பாத்தீங்கன்னா ஹோல் நைட் பேசுறாரு. அப்பதான் 5 மேல இருந்து தூங்கி கீழே விழுந்துட்டான். 3வது நாள்ல இருந்து விழுந்து அவன் செத்து பவுல் அவனை உயிரோட எழுப்பி திரும்பவும் கண்டினியூ பண்றாரு. ஹோல் நைட் பவுல் பிரசங்கம் பண்றாரு. அப்ப என்னுடைய காலிங்க அது. ஆனா எனக்குள்ள என்ன ஆகுது, நானு சுருக்கமா பேசி பழகணும், நான் சுருக்கமா பேசணும். அந்த வாஞ்சை எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அப்ப ஆனா அவன் நடத்துற விதம் எப்படி இருக்குது, அது நடத்துறதா நான் பார்க்கணும். அப்ப நான் அதை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் இப்படிதான் நடத்துறாரு, இதுதான் என்னுடைய ரூட்டு, இதுதான் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிடணும். அப்படி கூட உங்களை எப்படி பயன்படுத்துறாருன்னு பாருங்க, உங்களை எப்படி பேச வைக்கிறார். நீங்க வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் வேலைக்கு போலாம் வரலாம், ஆனா உங்கள்ட்ட தங்க பாரங்கள் எல்லாம் சொல்றாங்கன்னு வைங்க. அதுல பல விதம் இருக்குது. ஒண்ணு, அவங்க பாரத்தை மேலோட்டமா சொல்லி ஏதோ ஒரு அவுட்லைன் மட்டும், ஒரு இடத்த மட்டும் சொல்லி, உங்க குடும்பத்துல போராட்டமா இருக்குங்க ஜெபிச்சுக்கோங்க, அவங்க நான் கிறிஸ்டினா இருப்பாங்க, எனக்காக உங்க இயேசுகிட்ட ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா உங்களோட தனியா பேச முடியுமா அப்படின்னு கேட்டு ஒரு லஞ்ச் டைம்ல தனியா கூப்பிட்டு போய் உங்கள்ட்ட ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. அவங்களுடைய கான்பிடென்ஷியலான அவங்களுடைய ரகசியங்களை உங்கள்ட்ட பகிர்ந்துக்குவாங்க. அப்ப தெரிந்து கொள்ளணும் உங்களுக்கு அங்க மினிஸ்ட்ரி பண்ண வைக்கிறாருன்றத, அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்றத சொல்லணும். பைபிள்ல இருந்து காரியங்களை பேச வைப்பார். 14வது வசனத்திலிருந்து 14வது வசனம் பார்த்தீங்கன்னா, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இல்லதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூர்ண வயதுகளுக்கே தாகும்ன்றார். பிராக்டிஸ் வேணும். நம்ம வளரணும்னா நம்மளுக்கு பிராக்டிஸ் வேணும். மற்றவங்க பேசும்போதும் மற்றவங்க செய்யற காரியத்தை பார்க்கும் போதும் உலகத்துல உள்ள காரியங்களை நம்ம பார்க்கும்போது அதுல இருந்து நம்ம கத்துக்கொள்ளணும். அடுத்து ஆண்டவர்கிட்ட இருந்து கத்துக்கொள்ளணும். ஒரு தடவை ஸ்பீட் போஸ்ட் இதுக்கு போயிருந்தேன் நான். எங்க வீட்டுக்கு பக்கத்துல பெரிய ஹப் இருக்குது. எப்பயுமே நம்ம கவர்மெண்ட் அவ்வளவு ஒழுங்கா பெருசா பண்ண மாட்டாங்க, பிரைவேட்டு தான் நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் மைண்ட்ல செட் ஆயிருந்தது. ஒரு பேனா வாங்கினா கூட நம்ம மெய்ட் இன் இந்தியான்னு போடுறத விட மெய்ட் இன் ஜப்பான் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு ரப்பர் வாங்கினா கூட, ஒரு பென்சில் வாங்கினா கூட ஃபாரின்ல போனது நல்லா இருக்கும். லோக்கல்ல கரப்ஷன் இருக்கிறதுனால இங்க அந்த எல்லாமே ஒரு லோ குவாலிட்டியில இருக்கு. அப்படி இப்போ பார்த்தா ஸ்பீட் போஸ்ட்ல அவ்வளவு அழகா பண்றான். நம்ம பொருட்கள் மட்டும் கொண்டு போய் கொடுத்தா அந்த பொருளை வச்சுட்டு அவன் ஃபாரின் அனுப்புறது, நான் சொல்றது லோக்கல் இல்ல, ஃபாரின் அனுப்புறது. அவன் அவ்வளவு அழகா பேக் பண்றான். நீங்க கொண்டு போற திங்ஸ் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி அவன் பாக்ஸஸ் வச்சிருக்கான், காட்டன் பாக்ஸஸ். அதுல வச்சு அதை ரேப் பண்றான். அதை ரேப் பண்ணி அவ்வளவு அழகா பண்றான். அந்த சார்ஜை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நீங்க பிரைவேட்ல அனுப்புனீங்கன்னா டபுள் மடங்கு. இத நான் பார்த்த பிறகுதான் எனக்கு அது
ஆனா இவ்வளவு நல்லா பண்றாங்கன்னு. அதுக்கப்புறமா ஒருத்தவங்க ஒரு பார்சல் அனுப்பிச்சிட்டாங்க, இன்னொரு இடத்துல எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் அதை எடுத்துக்கிட்டு நான் ஃபாரின் கொண்டு போகணும். அது எனக்கு வரல. அப்ப நான் அதை கேட்பேன், மெயின் இதுல போய் பாருங்க. சரி, அது வந்து கிண்டி எஸ்டேட்டுக்குள்ள இருக்குது இங்க சென்னையில. அங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் போஸ்ட் ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்குது. அவ்வளவு பெரிய ஹியூஜ் அவார்டுக்கு போகுது. ஒரு கிலோமீட்டர் கணக்குல திங்ஸ் வச்சு பேக் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போதுதான் நமக்கு தெரியுது, ஒரு ஸ்பீட் போஸ்ட்ன்றது ஒரு ஃபாரினுக்கு போட்டு அனுப்புறதுன்றது எவ்வளவு கண்ட்ரிஸ்க்கு அனுப்புறாங்க, அது என்ன சிஸ்டமேட்டிக்கா பண்றாங்க, அது எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா நடக்கிறத நான் பார்த்தேன். அப்ப அது அனுபவத்தினாலதான் தெரிந்து கொள்கிறேன் நான். அது வரைக்கும் என் மைண்ட் என்ன இருந்துச்சுன்னா, நம்ம வந்து இங்க லோக்கல் போஸ்ட்ல போனா கிடைக்காது அப்படின்ற மாதிரி. ஆனா நேர்ல பார்த்த பிறகு மைண்ட் செட் மாறிடுச்சு. அப்ப நான் எனக்கு எப்படின்னு அந்த அனுபவத்தினால வரக்கூடிய அறிவு, இது படிச்சு வரக்கூடிய அறிவு இல்லை, அனுபவத்தினால. சின்ன வயசுல எங்க அப்பாவுடைய தாய் மாமா ஒரு தாத்தா, அந்த தாத்தா பாத்தீங்கன்னா அவர் என்ன படிச்சாரா படிக்கலான்னு தெரியல. அவர் ஒரு வேலையை செய்யறதுக்கு சொல்லுவார், ஒரு கொத்தனார்கிட்ட வந்து சொல்லுவார், இந்த எப்படி இந்த கட்டடத்தை கட்டணும்ட்டு. அந்த ஒரு ஆசாரிட்ட அந்த மர வேலையை எப்படி செய்யணும்னு சொல்லுவாரு. இதெல்லாம் சொல்லுவாரு. இவர் இவ்வளவு சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டே இருப்பாரு. அடுத்த பாத்தீங்கன்னா உட்காந்து ஒரு பெரிய அவ்வளவு திங்ஸ் வச்சிருப்பாரு. வச்சுட்டு பாத்தீங்கன்னா அவர் அவ்வளவு சுத்தியில், அவர் வச்சிருக்க சுத்தியெல்லாம் விதவிதமா இருக்கும். எப்படி ஒரு ஆணியை அடிக்கணும், என்ன செய்யணும், அந்த கட்டையில எப்படி அடிக்கணும், எவ்வளவு பெரிய கட்டையில எவ்வளவு பெரிய ஆணியை வச்சு அடிக்கலாம். அப்ப ஆனா பாத்தீங்கன்னா அந்த நிதானம், என்னை குறித்து நிதானிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா எழுதும் போது பாத்தீங்கன்னா நீ எழுதுவாரு, எனக்கு எழுத வராது அப்படின்னு யாராவது படிச்சவங்களை உட்கார வச்சு இந்த மாதிரி விஷயம் எழுது, இப்படி எழுது, இப்படி எழுதுன்னு சொல்லுவார். அப்ப அவருக்கு தெரியுது இந்த ஏரியால அவர் எக்ஸ்பர்ட், இந்த ஏரியால அவர் எக்ஸ்பர்ட் கிடையாது, அது அவங்கள வச்சு செய்யறாரு. இது இப்படி எழுதணும், இப்படி எழுதுனா கரெக்டா இருக்கும், இந்த மாதிரி இப்படி விஷயம் இது எழுதுன்னு சொல்லுவாரு. அந்த கலெக்டருக்கு எழுதுறது, டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆபீஸருக்கு எழுதுறது, ரைஸ் மில் சம்பந்தமா இந்த மாதிரி இப்படி எழுது, இப்படி எழுதணும், இப்படி எழுதணும்னு சொல்லுவாரு. அவர் போகும்போது எல்லாருமே அவரை கையெடுத்து கும்பிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் அவர். அப்ப அவர் தன்னை ஞானின்னு நினைக்கல, நிதானிச்சு வச்சிருக்கிறாரு. தன்னுடைய ஏரியா எது அப்படி நம்மளை நிதானிக்கணும். சில காரியங்களை அனுபவத்தினாலதான் நம்ம கத்துக்கொள்ள முடியும். எல்லாத்தையும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. ஏட்டு படிப்பு வந்து உங்களுக்கு போதாது. அனுபவத்தினால கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும்னா அனுபவத்தினாலதான் கற்றுக்கொள்ளணும். அதை கற்றுக்கொள்ளணுன்ற எண்ணம் இருக்கணும். நம்ம படிச்சு, நான் பிலிம் இன்ஸ்டியூட்ல நான் படிச்சு முடிக்கும் போது என் கூட படிச்சவங்க எல்லாம் தனியா படம் பண்ணலான்ட்டு போறாங்க. ஆனா எனக்கு அப்படி வரல. நான் இன்னும் கத்துக்கொள்ள வேண்டிய காரியம் ஏராளம் இருக்குது. நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் போய் ஜாயின் பண்ணேன். முதல்ல நம்ம கத்துக்கொள்ளணும், ப்ராப்பரா நம்ம கத்துக்கொள்ளணும். இது அனுபவத்தினால கிடைக்கக்கூடிய அறிவு வேணும். ஏன்னா 2 விதமான இது இருக்கு உங்களுக்கு, தியரி, பிராக்டிக்கல் இருக்குது. ஸோ தியரிக்கிறது படிச்சு வர்றது, பிராக்டிக்கலாக நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய காரியங்களை நம்ம பிராக்டிக்கலா கத்துக்கொள்ளணும். இப்ப நம்ம ஜெபத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நல்லா நான் ஜெபிப்பேன். 4 பேர் சொல்லியிருப்பாங்க நல்லா ஜெபிக்கிறீங்க உடனே நமக்கு என்ன, ஓ நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், நம்ம எக்ஸ்பர்ட், ப்ரே பண்றதுல நம்ம எக்ஸ்பர்ட். அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்னா we lost our growth. நம்ம அதுல வளர்றத நம்ம மிஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்னா always we should learn from others. மற்றவங்க ஜெபிக்கும் போது கவனிக்கணும். அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க, இந்த விஷயத்தை எப்படி சொல்றாங்க அப்படி நீங்க கவனிக்கணும். அந்த அவங்க எப்படி தொடங்குறாங்க ஜெபத்தை, எந்த மாதிரி வசனங்களை சொல்றாங்க, எந்த விஷயத்துக்கு எந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்றாங்க அப்படின்றத நீங்க கவனிக்கும் போது உங்களை நீங்க கரெக்ட் பண்ணிக்கிடலாம். சில ஏரியாக்களை நம்ம ஒரே இதா நம்ம பண்ணிட்டு நமக்கே தெரியாம சில வசனங்களை சொல்லிட்டு இருந்திருப்போம். ஆட்டோமேட்டிக்கா ஒரு மிஷின் தட்டி விட்டா எப்படி ஓடுமோ அது மாதிரி. இப்ப அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படிதான் நம்ம கத்துக்கொள்ளணும். டீச்சபிள் ஸ்பிரிட், கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு இருக்கணும், எப்பயுமே இருக்கணும். நான் கற்றுக்கொள்ளணும். நான் சொன்னேன், ஏன் நான் பிலிம் வந்து நான் கத்துக்கொண்டேன், அதோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் கூட படிச்ச
ஒரு குறிப்பிட்ட நண்பன், அவன் இருக்கிற ஒரு பெரிய நடிகர், அவன் படத்துல நடிக்கிறேன்ட்டார். அவன் டைரக்ஷன்ல மடன்னு 4-5 படம் எடுத்தான். பயங்கர ஹிட், பயங்கர காசு, அவனுக்கு பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டான். அடுத்து பாத்தீங்கன்னா மடன்னு கீழே விழுந்துட்டான். எல்லாமே எடுக்கிறதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சினிமா பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க, ஒரு படைப்பு, ஒரு அதை பத்தி நான் பேசுறேன். நான் கத்துக்கொள்றத பத்தி, எதனால அது ஜனங்களுக்கு பிடிச்சது அப்படின்றத அவனுக்கு தெரிஞ்சுக்காம போயிட்டான். அவன் பண்ணின காரியம் ஜனங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அதுல உட்காந்து அதை அனலைஸ் பண்ணல. எது சரி எது தவறுன்றத அவன் புரிந்து கொள்ளல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்து பண்ணும்போது அவன் யோசித்து பண்ண முடியல. ஏதோ நம்ம நினைக்கிறதா பண்ணலாம்னு நினைச்சா முதல்ல 4 இதை ஜனங்க ஏத்துக்கிட்டாங்க, அடுத்து ஏத்துக்கிடல. நீங்க நிறைய பேர் அதெல்லாம் போராடுறாங்க. அதனால சினிமான்றது சாதாரணமான காரியம் கிடையாது. அது எந்த அளவுக்கு தூக்குமோ அந்த அளவுக்கு கீழே போட்டுரும். ஜனங்க தான் அதை முடிவு பண்றது. ஜனங்களுக்கு விருப்பம், இதை பார்ப்பாங்க. சரி, அடுத்தது நீங்க சொல்லும் போது ஒரு கதை சொல்றீங்க, கேட்பாங்க. அடுத்த கதை சொல்லும் போது ஓகேன்னு வாங்க, நாட் பேட் நாட் குட்னு வாங்க. அடுத்த கதை இது அந்த இது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இல்லைன்றவான். பிரசங்கமே அப்படிதான். ஒரு 3 நாள் நான் கஷ்டப்பட்டு நான் ஊழியம் பண்ண ஒரு இடத்துல 3 நாள் நினைச்சிட்டே நல்லா நம்ம எவ்வளவு தூரம் பிரயாசப்படணும் அவ்வளவு பிரயாசப்பட்டு நடத்திட்டே நினைச்சேன் நான். ஆனா அந்த நடத்தினவரு என்ன ஊழியம், நான் நினைச்சது வேற, நடந்தது வேற. நான் பாருங்க அப்படியே சோர்ந்து விழுந்துட்டேன். அப்ப நான் அனலைஸ் பண்ணேன், இந்த 3 நாள் என்ன நடந்தது, நான் என்ன பேசினேன், எப்படி பேசினேன், எந்த காரியத்தை எப்படி கொண்டு வந்தேன், எல்லாத்தையும் என்னை நானே அலசினேன். நான் இப்போவும் நான் அந்த பைபிள் ஸ்டடி ரெக்கார்ட் பண்றேன். இதை உட்காந்து நானே எடிட் பண்ணும்போது இந்த காரியத்தை நான் இப்படி சொல்லியிருக்கலாம், இந்த காரியத்துல நான் இவ்வளவு நேரம் எடுத்திருக்க கூடாது, இந்த காரியத்தை நான் சொல்லாம இருக்கலாம்னு என்ன நானே அனலைஸ் பண்றேன். ஒரு டிஜிஎஸ் தினகரனை பத்தி சொல்லுவாங்க, அவர் கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பேசி பழகுவார். அப்ப இந்த செல்ஃபி எல்லாம் கிடையாது, செல்போன் செல்ஃபி எல்லாம் கிடையாது, ரெக்கார்ட் பண்ணிட்டு பாக்குறதெல்லாம். அப்ப என்னன்னா, அவர் கண்ணாடி முன்னாடி நின்று பேசி பேசி பார்ப்பாராம். அப்படி போல நம்ம கத்துக்கொள்ளணும். ஒருத்தரை பார்க்கும்போது கண்ணாடியில பாக்குற மாதிரி பார்க்கணும். ஒரு பிலாசபரை பாக்குறீங்க, பிலாசபி பேசுறாரு, அப்ப உங்களுக்கு எந்த அளவு அந்த காரியம் தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். ஒரு சைக்காலஜிஸ்ட பாக்குறீங்க, சைக்காலஜில பேசுறாரு, எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். ஒரு மேக்ஸ்ல ஒரு பெரிய ஆளை பாக்குறீங்க, அது மேக்ஸ் சம்பந்தமா நிறைய பேசுறாரு, அப்ப நீ அதுல நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப நான் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறேன், இதுல இந்த ஏரியால எனக்கு எவ்வளவு தெரியுது, இந்த ஏரியால எனக்கு எவ்வளவு தெரியுது, என்னுடைய ஏரியால இதே மாதிரி நான் பேச முடியுமா, அவங்க ஏரியால பேசுறாங்க, என்னுடைய ஏரியால நான் இவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறானா அப்படின்னு பார்க்கணும். அப்ப நம்ம மற்ற மனுஷங்கிட்ட இருந்து கத்துக்கொள்ளணும், கர்த்தர்ட்ட இருந்து கத்துக்கொள்ளணும். மற்ற மனுஷங்கள்லாம் நேர்ல பேசுறதை கேட்கறது, அவங்க எழுதுன புஸ்தகத்தை படிக்கிறது. அந்த மாதிரி எனக்கு சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், A.W. டோசர், மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் அதெல்லாம் படிக்கணும். நீங்க பில்லி கிரஹாமுடைய ஆட்டோபயோகிராபி ஜஸ்ட் அஸ் ஐ அம் இருக்கு, அந்த புக்கை கண்டிப்பா நீங்க படிக்கணும். ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தன்னை பத்தி அவர் பேசுறாரு, இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா பேச முடியுமா? சொல்றாரு சில விஷயங்கள் சொல்லும் போது, கர்த்தர் எனக்கு சொல்லல, நானாக இதை முயற்சி பண்ணினேன்ற. ஒரு பத்திரிகை ஊழியர் தொடங்கணும்னு இவருக்குள்ள ஒரு ஆசை வந்திருக்குது. அப்ப அதை பண்ணணும் போது சொல்றாரு, ஒரு பெரிய பிசினஸ் மேன் போய் பார்த்தாராம். பார்த்து இந்த மாதிரி ஒரு பத்திரிகை ஊழியர் நான் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன், நீ இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அப்ப கேட்டாரா, நீ ஏன் பண்ணக்கூடாதுன்னு. இல்லை, என் கையில பணம் இருக்குல்ல, உன்கிட்ட பணம் இருக்குதுன்னு. சோ இதுல எவ்வளவு லாபம் எனக்கு கிடைக்கும்னு கேட்டாராம் அந்த மனுஷன். இது எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும். அப்படி ஃபெயிலியர் ஆகுது பிள்ளை கிரகானுக்கு. அதெல்லாம் எழுதுறாரு அதுல. அப்ப இதெல்லாம் நம்ம இப்படி படிச்சாதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப பில்லி கிரகாமே நம்மகிட்ட பேசுற மாதிரி அது ஆட்டோபயோகிராபி. அது மத்தவங்களை பத்தி எழுதுறத விட அவங்கள பத்தி எழுதுன புஸ்தகம் கிடைக்குதான்னு பார்க்கணும். நீங்க ஆட்டோபயோகிராபின்றத உட்காந்து நீங்க படிக்கணும், அவங்க எப்படி இது பண்றாங்கன்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேசஸ் நடக்குது டெய்லி, அதை பத்தி பேப்பர்ல வருது. இவங்க எப்படி ஆர்கியூ பண்றாங்க,
அது ஆப்போனன்ட்ல எப்படி ஆர்கியூ பண்றாங்க, கடைசியில ஜட்ஜி எப்படி பேசுறார், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போது இதெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், இப்ப எம்எஸ் தோனி அவரோட இன்டர்வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். அவர் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாரு, எந்த காலேஜ்ல படிச்சாருலாம் தெரியாது. ஆனா அவர் பேசுறது ஒரு லீடர் வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது, இன்பில்ட் இதெல்லாம் ஒரு உள்ள இருந்து பேசுறாரு. நான் ஒரு போட்டோ கூட ஒரு கிரிக்கெட் விளையாடி நான் வந்து டிவியில பார்த்தது கிடையாது, ஒரு கேம் கூட பார்த்தது கிடையாது. அவர் இந்த பேப்பர்ல அவருடைய இன்டர்வியூ வந்துச்சுன்னா படிப்பேன் உட்காந்து. அப்ப ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், நல்ல லீடர். ஒரு லீடர் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க எனக்கு நம்ம வந்து கண்ணை மூடி இருக்க கூடாது, நம்ம கண்ணை திறந்து இருக்கணும். சுத்தி வர என்ன நடக்குது, யாரா இருந்தாலும் சரி அவங்க எப்படி பேசுறாங்க அதை கவனிக்கணும். கவனிக்கும் போது அவங்கள்ட்ட இருக்கிற அந்த மெச்சூரிட்டி, அவங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி, அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, அதை வச்சு நம்ம கத்துக்கொள்ளணும். ஜீசஸே சொல்றாரு இல்லையா, காதுள்ளவன் கேட்க கடவான்ற மார்க் 4 கேட்கிறதை கவனியுங்கள்ன்றார். Take heed what you hear என்றார். Pay more attention to what you hear என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரு பேசுறா, அவங்க யாரு பேசுறா, அவங்க எந்த காரியத்தை குறித்து பேசுறாங்க, அந்த காரியத்துல அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் அப்படின்றத தெரிஞ்சு நம்ம வந்து அதை கேட்கணும். சும்மா ஏதோ ஒரு பிரசங்கம் தானே கேட்க கூடாது. யார் மூலமாவும் பேசுவார் ஆண்டவர். அவங்க 100 காரியம் சொல்லலாம், 99 காரியம் உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கலாம், ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சாததை பேசுவாங்க. அந்த ஒரு காரியத்தை நீங்க கத்துக்கொள்ளலாமே. அப்ப நம்ம கத்துக்கொள்ளணும்னு தான் பார்க்கணும். படிச்சவங்க படிக்காதவங்க தான் கிடையாது. எஜுகேஷன் வேற. நான் அதை பத்தி பேசவே இல்லை. நான் எஜுகேஷன் வேற. இப்ப காமராஜரை பத்தி ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. ஒரு இன்சிடென்ட் படிச்சேன். காமராஜர் வந்து முதலமைச்சரா இருக்காரு. முதலமைச்சரா இருக்கும்போது அவருடைய பியூன் அவருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுக்கறாரு, தண்ணி எடுத்து கொடுக்கறாரு. பியூன் வந்து சோர்வா இருந்திருக்கிறான். என்னன்னு கேட்டிருக்காரு. நல்லா பணம் இருக்கிறவங்க, நல்லா பணக்காரவங்க பிள்ளைங்க எல்லாம் டாக்டர் ஆகலாம், எங்களை மாதிரி ஏழைகளா இருக்கிறவங்க பிள்ளைகள்லாம் டாக்டர் ஆகலாம் முடியாது இல்லையா அப்படின்னாராம். அவங்களாம் படிப்பறிவு இல்லாதவங்க, பணம் இல்லாதவங்க, நல்லா படிச்சவங்க அவங்க பிள்ளைகளை டாக்டர் படிக்க வச்சிடுறாங்க. நாங்க படிக்காதவங்க எப்படி எங்க பிள்ளைகளை நாங்க படிக்க வைக்க முடியும், டாக்டர் ஆக்க முடியும்ன்றாரு சொல்லியிருக்கிறாங்க. இவரு காமராஜர் என்ன பண்ணிருக்கிறாரு, போய் தலைமைச் செயலகம் செக்ரட்டரியேட் போய் அவரு கீழே ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு, இந்த மாதிரி இந்த தடவை ஒரு 50 சீட்டு படிப்பறிவில்லாத ஜனங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்ம மெடிக்கல் சீட் கொடுக்கணும், அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. படிப்பறிவில்லாத பேரண்ட்ஸை செலக்ட் பண்ணுங்க. இவர் காலையில சொல்லிட்டு இவர் மெத்த மீட்டிங்ஸ்க்கு போயிட்டாரு. இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் உட்காந்து எல்லா அப்ளிகேஷன்ஸையும் பெரட்டி பார்த்துருக்குறாங்க. இவங்க எல்லாம் பார்த்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியலாம். படிப்பறிவு இல்லாத பெற்றோரை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல இவங்களுக்கு. இவங்க மத்தியானம் வரைக்கும் பார்த்துருக்குறாங்க. மத்தியானம் காமராஜர் வந்திருக்காரு, முதலமைச்சர் வந்துட்டு என்ன பாத்தீங்களான்னு இருக்காரு. இல்ல நாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், ஒன்னும் ஃபைனலைஸ் பண்ண முடியலன்னா. அப்படியா, சரி நீ போய் சாப்பிட்டு வாங்கன்னாராம். இவங்க சாப்பிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா 50 இதுவே செலக்ட் பண்ணி வச்சிருந்தாராம். 50 விதை. காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் நம்ம போட்டு பெரட்டி எடுத்தோம், ஒண்ணும் தெரியல. இவரு நம்ம சாப்பிட்டு வர்றதுக்குள்ள ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள இவர் காமராஜர் எப்படி செலக்ட் பண்ணாருன்னு பார்த்தா, எப்படியா நீங்க இதை செலக்ட் பண்ணீங்க கேட்டாங்க. அப்படி இல்ல, அந்த அப்ளிகேஷன் எல்லாம் பார்த்தேன், யாரெல்லாம் கை நாட்டு வச்சிருக்காங்களோ அதை மட்டும் ஒரு 50 எடுத்தேன் நான். எவ்வளவு ஞானம் பாருங்க. கையெழுத்து போட கூட தெரியாம கை நாட்டு வைக்கிறான்னா அந்த மாதிரி பேரண்ட்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்னு. அப்ப அவங்க வந்து அந்த ஐஎஸ் ஆபீசர்ஸ் காமராஜர் வந்து கத்துக்கிறாங்க. அப்படி போல நம்ம எப்பயுமே நம்ம அலர்ட்டா இருக்கணும், மத்தவங்க வந்து கத்துக்கொள்ளணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே ஞானின்னு நினைக்க மாட்டீங்க. ஐம் அன் எக்ஸ்பர்ட், எனக்கு எல்லாம் தெரியும். அந்த ப்ரைட் நமக்கு வராது, அந்த ஆட்டிடியூட் நமக்கு வராது.
ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் நம்ம கத்துக்கொள்ளணும். ஒருத்தவங்க உட்கார்றதை எப்படி உட்காடுறாங்க, அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி நம்மள்ட்ட பணிவா பேசுறாங்க, எப்படி தாழ்மையா பேசுறாங்க, அதை நம்ம பார்க்கணும். பிராக்டிகலா இருப்பாங்க, டிரான்ஸ்பரண்டா இருப்பாங்க, ஓப்பனா இருப்பாங்க. அப்படி ஓப்பன்னஸ் இருக்கணும் நமக்கு. எப்பயுமே நம்ம ஓப்பனா இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நம்ம அதுல இருந்து கத்துக்கொள்ளுகிறவங்களா இருக்கணும். பாருங்க, ஏசாயா 6ஆம் அதிகாரம் 9, 10 2 வசனங்கள்ல ஏசாயா சொல்றாரு, கண் இருந்தும் காணாம, காது இருந்தும் கேளாம, இருதயத்தால உணராமலும் இருப்பார்கள். நிறைய பேருக்கு கண் இருக்கும், ஆனா குருடாதான் இருப்பாங்க. காது இருக்கும், ஆனா செவிடாதான் இருப்பாங்க. இருதயத்தால உணராம தான் இருப்பாங்க. இது ஆண்டவர் ஏசாயிட்ட சொல்றாரு. இது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 14, 15 இயேசு கிறிஸ்து இதே சொல்றார். ஏசாயா சொன்னதை அவரு சொல்றார். இது அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல 26, 27 வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்றார். ஒரு நாள் முழுக்க பவுல் தன்னை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினாரு அப்படின்றத பேசுறார். அநேகர் விசுவாசித்தாங்க, சிலர் விசுவாசியாமல் போனார்கள். நடந்ததுதான் சொல்றார். ஆனா அதை அவங்க நம்பல. அப்ப அவர் சொல்றாரு பவுல், ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறானே, கண்ணிருந்தும் காணாம, காதிருந்தும் கேளாம, இருதயத்தால உணராமலும் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்ப என்ன அர்த்தம் அவங்களுக்கு? இவங்க குருடர்கள், பார்க்க முடியல அவங்களுக்கு. தாஜ்மஹால்ல சொல்லுவாங்க, கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர் சொன்னாரு எனக்கு, அந்த 9 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது, தாஜ்மஹால் போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹால் அந்த என்ட்ரன்ஸ், அந்த வாசலுக்கு மேல அப்படியே டெக்கரேஷன் இருக்குமா, பளிங்கிலேயே செதுக்கி இருப்பாங்களாம், சுத்தி வர சித்திர வேலைகள். ஆனா அவர் சொல்றாரு, அது உருது, அது உருதுல எழுதி இருக்குதுன்றாரு. அது பாக்குறதுக்கு பூவா போட்டிருக்க மாதிரி இருக்குமா. அப்ப அது தெரிஞ்சவங்களுக்கு தான் அது லாங்குவேஜ், மிச்சவங்களுக்கு அது வெறும் டெக்கரேஷன் தான். அப்படி போலதான் நம்மளுக்கு இப்ப ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின்ன்றவங்களை கண்டுபிடிக்கிறது அப்படிதான் கண்டுபிடிப்பாங்க. ஒரு படத்தை பார்க்கும்போது நீங்க என்ன பாக்குறீங்கன்னு வாங்க, அதை வச்சே சொல்லிடுவாங்க நீங்க லெஃப்ட் பிரெயினா ரைட் பிரெயினான்ட்டு. 2 கப்பு இருக்கும், அந்த 2 கப்பை வச்சு இது ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப லெஃப்ட் பிரெயின் என்ன பார்ப்பான்னா 2 கப்பு இருக்குன்னுவான். ரைட் பிரெயின் என்னன்னா அது உள்ள ஒரு முகம் இருக்குன்னுவான். அந்த 2 கேப்புக்குள்ள 2 பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குற மாதிரி இருக்குன்னுவானா. பாக்குற விதம் இருக்குது. நம்ம அதனால என்ன பண்ணணும்னா, எப்பயுமே நம்ம கத்துக்கொள்ளணும். ஐ ஷுட் நாட் மிஸ். நான் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, எதையும் நான் விளங்கிடக்கூடாது. நான் கத்துக்கொள்ளணும். ஒரு பிரசங்கம் பண்ண எனக்கு தெரியாதான்னு இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும். இதுல என்ன இருக்குது, நான் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, அப்படி கவனிக்கணும். எனக்கு தெரியாதான்னீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க, வளர முடியாது. இதே அந்த கண்ணிருந்து காணாம, காதிருந்து கேளாம இருக்குன்றது யோவான் 12ஆம் அதிகாரம் 39 - 41 வசனம் இருக்குது. அடுத்தது எரேமியா 5:21 இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஏசாயா 29ஆம் அதிகாரம் 10 - 12 வசனம், கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரரை உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கனநித்திரையின் ஆவினா எப்பயுமே ஒரு ஸ்லீப்பிங் மோட்ல இருப்பாங்க. ஒரு தூக்கம் மாதிரியே அவங்களுக்கு ஒரு டல்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஷார்ப்னஸ் இருக்காது அவங்கள்ட்ட. சொல்றத ஷார்ப்பா கவனிக்க மாட்டாங்க. அதனால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனுக்கு புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்றார். பீப்புளுடைய கேட்டகரி இதே உபாகம் 29:4 இருக்குது, ரோமர் 11:8 இருக்குது. அதாவது எப்படின்னா அவங்க எனக்கு இது தெரியாதுங்க, என்னால இது எனக்கு வராதுங்க இது அப்படின்றவாங்க. எனக்கு இது வராதுங்க. ஒரு வேலைக்காக நீங்க முயற்சி பண்றீங்க, கிடைக்கல, தொடர்ந்து ட்ரை பண்றீங்க வேலைக்காக, உங்களுக்கு அது கிடைக்கவே மாட்டேங்குது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அப்ப உங்களை நீங்களே நிதானிக்கணும். எந்த வேலைனாலும் நான் போறேன்னு வரணும். இப்ப ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ல நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க, கிடைக்கல. அப்ப என்ன பண்ணணும்னா, எந்த வேலையா இருந்தாலும் நான் போறேன்,
அப்படி அதுலயும் என்ன பண்ணணும்னா இன்னும் தாழ்த்தி போகணும். எந்த சம்பளமா இருந்தாலும் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு அதுல இறங்கணும். ஏன்னா எங்கோ ஒரு இடத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணாதான் நீங்க மேல வர முடியும். இல்ல நான் இந்த பொசிஷன்ல தான் இருப்பேன், இவ்வளவு சம்பளம் வேணும், இந்த வேலை தான் எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு போனோம்னா அது நடக்காது. நம்மள டியூன் பண்ணுவார் ஆண்டவர். நீ எந்த வேலையா இருந்தாலும் என்ன கொடுங்க, நான் பாக்குறேன். ஏதோ ஒரு வேலை உள்ள போயிடணும். உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா உங்களை அந்த அந்த ஒரு டனலுக்குள்ள கொண்டு போவார். உபத்திரவத்தின் குகையில உன்னை தெரிந்து கொண்டேன்றார் ஏசாயா 48:10. உபத்திரத்தின் குகைனா நம்மளை ஷேப் பண்ணுவாரு, நம்மளுக்கு தாழ்மையை கொண்டாடுவாரு. அந்த ஏதாவது ஒரு வேலை தாங்க ஆண்டவரே. அப்ப என்ன இருக்கு, உங்களுக்கு சோம்பேறித்தனம் உங்களை விட்டு போயிடும். ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நீங்க ரெடியா ஆகிறீங்க. இப்ப இன்னொன்னு, எந்த வேலையை கொடுத்தாலும் நான் அதை ஹார்டா ஒர்க் பண்ணி அதில் நான் ப்ரூவ் பண்ண முடியும், அந்த இடத்துக்கு கொண்டாடுறாரு. உங்களை தூக்கி நிறுத்துறாரு ஆண்டவர். அதை புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் கதவு அடைக்கப்பட்ட உடனே அப்செட் ஆயிடுறது. அதுதான் பைபிள படிக்க யோசேப்பு அடிமையா இருக்கிறார் போத்திபார் வீட்டுல. ஒரு சர்வெண்ட் கூட கிடையாது. ஒரு சர்வெண்ட்னா பேசலாம், ஒரு அடிமை பேசக்கூடாது. என்ன சொன்னாங்களோ அப்படியே செய்யணும். உன்னை தலைகீழா வேணா தலைகீழா வைக்கணும். தலைகீழா வைக்கலாமா எஜமானன்னு கேட்க முடியாது. தலைகீழா வேணா தலைகீழா வைக்கணும். நோ டைலாக். ஒரு ஸ்லேவுக்கு டைலாகே பண்ண முடியாது. என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்யணும். இதை தூக்கி உடனே உடைக்கணும். இந்த கண்ணாடி டம்ளர் தூக்கி போட்டு உடனே உடைக்கணும். இது கண்ணாடி டம்ளருக்கு போட்டு உடஞ்சிருமே அப்படின்னா நீங்க பேச முடியாது. அப்படி போல ஒரு பேச முடியாத ஒரு சூழ்நிலை கொண்டு யோசிப்ப வைக்கிறாரு. அதுல அவர் எக்ஸ்பர்ட்டா காமிக்கிறாரு. அடிமையில அவர் எக்ஸ்பர்ட். அப்படி போல நம்ம நடத்துவாரு. நம்மள அந்த ஞானத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அண்ணாள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. வெளிநாளுக்கு 10 பிள்ளைகள் பிறந்துருச்சு. அண்ணாளுக்கு ஒரு குழந்தை கூட இல்ல. மலடி எல்லாம் ஊரே மலடிங்குது. அவங்களே சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா அவங்க சாமுவேல் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு உடனே அவங்க சொல்றாங்க, கர்த்தர் ஞானம் உள்ள தேவன். நான் தான் ஞானம் இல்லை, அவருடைய ஞானத்தை நான் புரிந்து கொள்ளலன்றாங்க. 1 சாமுவேல் 2:3 சொல்றாங்க, கர்த்தர் ஞானம் உள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ, சத்தியம், பொய் இல்ல, மாயே இல்ல, இது சத்தியம்ன்றாங்க. உண்மை உண்மை உண்மை. ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் செய்யறதெல்லாம் உண்மை. என் மேல அவர் வைத்திருக்கிற அன்பு உண்மையானது, நான் தான் அதை புரிந்து கொள்ளலன்றாங்க. ஒரு தீர்க்கதரிசிய குழந்தையா கொடுத்துட்டார். எப்படி இருக்கும்? அத்தனை ஞானம் உள்ளவர். அதனால நம்ம ஒரு சின்ன காரியம் நடக்கலனாலே உடனே என்ன பண்ணிடுறாங்க, ஆண்டவரை முறுமுறுத்துறாங்க. யோபு முறுமுறுக்கல. யோபு போல கஷ்டப்பட்டது யாரும் கிடையாது. அவளை கஷ்டப்பட்ட போதும் அவர் ஆண்டவர் மறுதளிக்கவே இல்லை. ஆண்டவரை குறை சொல்லவே இல்லை. அவர் எத்தனை நேசிப்பேன். அப்படி போல நம்ம இருக்க பழகணும். இதுதான் ஞானம். நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வதற்கும் கர்த்தருடைய தயவு திரும்ப வேணும். அதுக்கும் கர்த்தர் தயவு வேணும், திரும்ப வேணும். உன்னை கத்துக்கொள்ளணும். ஒருத்தர் ஒரு காரியத்தை கத்துக்கொள்ளுகிறீங்கன்னா முதல்ல அந்த இடத்துல அவங்க ஏற்றுக்கொள்ளணும். உங்கள்கிட்ட சின்சியாரிட்டி வரணும். முதல்ல ஹார்ட் ஒர்க்ல என்ன ஹார்ட் ஒர்க்னா பிசிக்கலி ஹார்ட் ஒர்க் பண்றதுன்றது வெளியில தெரியாது. மென்டலி உங்களுக்கு ரெடியா இருக்கணும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு. யார் என்னை அவமானப்படுத்தினாலும், யார் என்னை குறை சொன்னாலும், யார் என் வேலையை குறை சொன்னாலும், யாரு என்ன குறை சொன்னாலும் அந்த இடத்துல நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு உங்களை தாழ்த்தி போகணும். நீங்க அப்படி போனாதான் முடியும். நான் படிக்கிற காலத்துல ஒரு என் கூட படிச்ச கிளாஸ்மேட் ஸ்கூல்ல, அவன் வீட்டுல ரொம்ப பிரச்சனையாகி அவன் விரட்டி விட்டாங்க. அப்புறம் என் பசங்க கூட மிச்ச பசங்கெல்லாம் போய் பேசி பார்த்தாங்க. அவங்க அப்பா ஏத்துக்கிற மாதிரி இல்லை, வீட்டுக்குள்ள விட மாட்டேன்ட்டாரு. சரி கொஞ்சம் ஆள் ஆகும், என்ன பண்றதுன்னு யோசித்தாங்க. அப்ப எனக்கு மதுரையில உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலுடைய அந்த ஓனருடைய பையன் எனக்கு ஃப்ரெண்டு. இப்ப நான் என்ன பண்ணேன்னா அவன்கிட்ட போய்
இவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடு, கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி அவங்க அப்பாவை விரட்டி விட்டாரு, இவனுக்கு தங்குற இடம் வேணும், சாப்பாடு வேணும், மிச்ச நேரம் ஸ்கூலுக்கு வந்துருவான், உங்ககிட்ட இருந்தானா அவன் தங்கிக்கிடலாம், எல்லாம் உங்கள்கிட்ட வேலை பார்க்கறவங்க எல்லாம் தங்கி இருக்காங்க, இது ஹோட்டல், 3 வேளையை சாப்பிட்டுக்குவான் அப்படின்னு சேர்த்து விட்டான். அப்பா அவன்கிட்ட சொல்றான், நீ சும்மா இங்க வந்து தங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா ஜாலியா இருக்காது, நீ வந்து சாயங்காலம் வந்துட்டேன்னா கொஞ்ச நாள் இதுல வேலை பாரு, நீ வேலை பார்த்தேன்னா உனக்கு அவங்க சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு எத்திக்ஸ், அது ஒரு முறை அது, அதனால நீ வந்து இப்போ வேலை பாரு. இவன் பார்த்து அது எப்படி நான் வேலை பார்க்க, வேலையெல்லாம் பார்க்க பழக்கம் இல்லைன்றான். அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்ற இடத்துக்கு போனாதான் இந்த அருமை தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு. இப்ப இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இது போன வருஷம் நான் போயிருக்கும் போது சொல்றாங்க பசங்க எல்லாரும் சொல்றாங்க, அதை நீ எனக்கு செஞ்சதை மறக்கவே முடியாதுன்றாங்க. அவனுக்கு நீ செஞ்ச உதவிய, ஒரு இடத்துல தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், ஏன்னா ஒரு இடத்துல தங்குறீங்கன்னா வாடகை கொடுக்கணும், அடுத்து 3 வேளை சாப்பாடு வேணும், இந்த 2க்கும் சேர்த்து ஒரு இடத்த கொடுத்துருக்குறோம், அங்க வேலை பார்க்க முடியாதுன்றாங்க. நான் போய் எச்சி பிளேட் எடுக்கிறதா, நான் போய் இந்த எச்சி இலை எடுக்கிறதான்றான். எப்படி இருக்கும் பாருங்க, நான் போய் அவங்களுக்கு போய் பரிமாறுவானான்றான். அப்ப அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, தன்னை தாழ்த்தி ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு அவன் மென்டலி ரெடியா இல்ல. இவன் பிசிக்கலா அதை பண்ண முடியுமான்னா இவன் இதுல எக்ஸ்பர்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், இவர் வந்து வேலை ரொம்ப குடும்பத்துல கஷ்டப்பட்டிருக்காரு, போராடி இருக்காரு, போய் ஹோட்டல்ல வேலை பார்க்கறேன்னு போயிருக்கிறார். வாழைத்தண்டை வச்சு கடைசி சாப்பிட்ட பிறகு அந்த தேர்ல தொடச்சி அந்த வாழையில எடுக்கணும், இலையை எடுத்து அந்த வாழையில கொண்டாந்துட்டு வாழைத்தண்டு இருக்கும், அதை வச்சு வைப் பண்ணி கொண்டாடணும். வைப் பண்ணும்போது கஸ்டமர் மேல விழுந்துருச்சு, உடனே அவங்க பரவாயில்லன்ட்டாங்க. சரி ஓனர் வந்து பார்த்து பண்ணுப்பான் இருக்காரு. அடுத்து திரும்ப பண்ணும்போது இவர் ஓனர் போட்டு அடிச்சு வெளியே போடான்ட்டாரு, இந்த வேலையை நீ பார்க்க முடியாதுங்க. அந்தந்த வேலையை அவங்கதான் பார்க்க முடியும். ஒரு செருப்பு தைக்கிற வேலையை நம்மளால பண்ண முடியுமா யோசிக்கணும். நீங்க செருப்பு தைக்கும் போது அதை கவனிக்கணும், அவன் எப்படி அதை குத்தி அந்த இதை எடுத்து எப்படி எடுக்கிறான், எப்படி முடிச்சு போடுறான், அதை பார்த்தாதான் தெரியும். அதை போய் பார்க்கணும். அந்த வேலை நம்ம செய்ய தயாரா இருக்கோமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு கலெக்டருடைய பையன், அந்த அண்ணன் இறந்துட்டாரு, கத்தர்கள் நித்திரடைஞ்சிட்டாரு, எங்களோட ஒரு கொயர் மாஸ்டர். எங்களுக்கு அந்த அண்ணன் பாத்தீங்கன்னா அவரே செருப்பு தப்பாரு, சட்டை தப்பாரு. அந்த செருப்பு தைக்கும் போது உட்காந்து பாருன்னுவாரு, எப்படி அந்த ஊசி எப்படி இருக்கு பாருன்னுவாரு, அதை குத்தி எப்படி எடுக்கிறான் பாருன்னுவாரு, எப்படி முடிச்சு போடணும் சொல்லி கொடுப்பாரு. இது நம்ம செய்ய கத்துக் கொடுக்கணும்னுவாரு. அப்படி போல நம்ம இருக்கணும், நம்ம கத்துக்கொள்ளணும். அப்ப நம்ம ஞானி நினைக்க மாட்டோம், நான் புத்திமான் நினைக்க மாட்டோம். சோ எந்த ஏரியால லேக் ஆயிருக்கிறோம், நம்ம வெளியே வர முடியாம இருக்குன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம பிரைட் இருக்குது, மேட்டிமை இருக்கு, நம்மகிட்ட பெருமை இருக்குது, அதை உடைக்கணும். கர்த்தரை நேரடியாக கற்றுக் கொடுப்பார், மற்ற மனுஷங்களும் கற்றுக் கொடுப்பார். எஸ்ராவும் பவுலும் கற்று தேர்ந்த வேதபாரர்களாக இருந்தார்கள். வேதத்தை குறிச்சு பாத்தீங்கன்னா எஸ்ராவும் பவுலும் கற்று தேர்ந்த வேதபாரர்கள், அவங்க எக்ஸ்பர்ட், அவங்க பைபிள்ல. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம். முதல்ல 6வது வசனம் படிக்கிறேன். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரனாய் இருந்தான். எப்படி சொல்றாரு பாருங்க, பைபிளை குறிச்சு தேறின வேதபாரகன், கற்று தேர்ந்தவன்றாரு. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அதை கற்றுக்கொள்ளவும் அதை கற்றுக் கொடுக்கவும். பாருங்க எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் பாருங்க. முதல்ல நல்லா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கத்துக்கொண்டாதான், நான் நல்லா தெரிந்து கொண்டால்தான் அதை கற்றுக் கொடுக்க முடியும். சோ அதுல வந்து எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். நம்மள டியூன் பண்ணணும். நான் நல்லா என்னுடைய தொழிலை நான் நல்லா கத்துக்கொள்ளணும். அது எந்த அளவுக்கு நான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு நான் கத்துக்கொள்ளணும். 11வது வசனம், கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேர்ந்த வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு. திரும்பவும் சொல்றார், அவன் படித்து தேர்ந்தவன்றார். அப்படி போல நம்மள சொல்ல முடியுமா? நானும் பிரசங்கம் பண்ணுவேன்னா எனக்கு நல்லா தெரியுமா பைபிளை? சோ நீங்க ஒரு ஏரியால நீங்க வேலை பாக்குறீங்கன்னா ஆர் யூ எக்ஸ்பர்ட்? நீங்க சமைக்கிறீங்கன்னால அந்த சமைக்கிறதுல நீங்க நிபுணத்துவமா இருக்கீங்களா? சமைச்சா அப்படி சமைக்கணும்.
பிரியாணினா அப்படி இருக்கணும், பிரியாணி மாதிரி இருக்கணும். பாருங்க, எஸ்ரா 7 25 வசனம். அஸ்தசஸ்த ராஜா வந்து எஸ்ராவை பத்தி சொல்றாரு. எஸ்ராவாகிய நீ உன்னில் உள்ள தேவனுடைய ஞானத்தின்படியே செய், உபதேசம் பண்ணுன்றார். உன்னில் உள்ள தேவனுடைய ஞானம்ன்றான். பாருங்க, ராஜா எஸ்ராவை பார்த்து சொல்ற, உன்னில் உள்ள தேவனுடைய ஞானத்தின்படி நீ செய். 2 பேதுரு 3:15-16 பேதுரு பவுலை பத்தி சொல்றாரு. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் பாவம் செஞ்சானா அன்னைக்கே உடனே அவன் தண்டனை கொடுக்கறதுல ஆண்டவர். அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறதாக கர்த்தர் காத்திருக்கிறார், கடைசி வரைக்கும் காத்திருக்கிறார். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி ஒன்று எழுதியிருக்கிறான். இதைத்தான் அவர் பவுல் ஃபுல்லா எழுதியிருக்கிறார் என்றாரு. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது. அவ்வளவு ஆழமா இருக்குது. அதை வந்து ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் என்றாரு. யாரு? பேதுரு சொல்றார், இயேசுவோடே இருந்தவர். அவர் சொல்றாரு, பவுல்கிட்ட வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் பேசினார். அவர் இயேசுவை தரிசித்தாலும் பரிசுத்த ஆவியும் பேசினார். அவர் அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் பேதுருகிட்ட காமிக்கிறார், பேதுரு படிக்கிறார். சொல்றாரு, இது வந்து அறிகிறதுக்கு அரிதா இருக்குன்றாரு. இது எப்படி அவருக்கு கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் 1:11-12 பவுல் சொல்றாரு, நான் உங்கள்ட்ட பிரசங்கம் பண்ணது ஒரு மனுஷன்ட்ட இருந்து நானு கற்றுக்கொள்ளல, ஒரு மனுஷன்ட்ட இருந்து அவன் எழுதுனதை வாங்கி உங்கள்கிட்ட பேசல, எனக்கு இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார்ன்றார். அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வெளிப்பாடுகளை பேதுரு படிக்கும் போது இது ஆழமான காரியமா இருக்குன்றார். அரிதா இருக்குது. வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாதுன்றாரு. இட்ஸ் நாட் an easy job to understand what Paul has written. எப்படி பாருங்க, அப்படி நம்ம அப்படி போல வரணும். அப்ப இப்படி பாத்தீங்கன்னா, இப்ப யோசிச்சு பாரு, தங்களை ஞானிகள் என்றவங்க எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்சத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுல அவங்க எக்ஸ்பர்ட் நினைக்கிறாங்க. அவங்க பார்க்கும்போது எவ்வளவு பரிதாபமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, ரொம்ப பரிதாபம். கொஞ்சம் தான் தெரியுது, அதை வந்து அவங்க வந்து நிறைய தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எபேசியர் 1:17-19 பவுல் சொல்றாரு, நமக்கு என்ன வேணும்னா ஞானத்தின் ஆவி வேணும், வெளிப்பாட்டின் ஆவி வேணும்ன்ற, பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணும்ன்ற. இந்த 3 காரியத்தை சொல்றாரு. நம்மளுக்கு வந்து இது சரியாக யார் பேசினாலும் சரி, பேச்சை கேட்கறதும் சரி, ஒருத்தர் எழுதுனதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு போதும் சரி, நம்ம அதை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் வேணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுக்கப்புறம் வெளிப்பாட்டின் ஆவி வேணும், அதுல உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளணும் அப்பான்னு கேட்கணும். இது உள்ள ரகசியம் என்ன? மெனே டெக்கேல் உபாசின்னு வருது. யாராலையும் படிக்க முடியல. எந்த ஞானிகளாலும் ஜோசிகளாலும் மந்திரவாதிகளாலும் யாராலையும் படிக்க முடியல. தானியேல் படிக்கிறார். எப்படி? தானியேலுக்கு அந்த கத்துக் கொடுக்கிறார், அது என்னன்றத கத்துக் கொடுக்கிறார். அப்படி போல நம்ம இருக்கணும். யோசித்து பாருங்க, திடீர்னு நம்ம இந்திய பிரதமருக்கோ இல்ல அமெரிக்க ஜனாதிபதிக்கோ ஏதோ ஒரு நாட்டு அதிபதிக்கு ஏதோ ஒரு கலக்கம் ஆயிடுச்சு, ஏதோ ஒண்ணு வந்து ஒரு ட்ரீம் வந்தது, ஆனா என்னன்னே தெரியல. நீங்க போய் அதை விளக்கம் சொல்றீங்கன்னா எப்படி யோசிச்சு பாருங்க. எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க போய் நீ கண்ட சொப்பனம் இதுதான் இப்படித்தான் நடக்க போகுதுன்னு சொல்றீங்க, அதே மாதிரி நடக்குது. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி எழும்பணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் ஜோசியக்காரங்களை தேடி போறாங்க, மந்திரவாதிகளை தேடி போறாங்க. ஏன் போறாங்க? சூப்பர் நேச்சுரல் பவரை தேடி போறாங்க. அடுத்து என்ன நடக்கும் என் வாழ்க்கையில அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சூப்பர் நேச்சுரல் பவரை தேடி போறாங்க, மந்திரவாதிகளை தேடி போறாங்க, ஜோசியக்காரனை தேடி போறாங்க. நாம எழும்பணும், தீர்க்கதரிசிகளாக எழும்பணும். கர்த்தர் சொல்றார் உனக்கு இதுதான் நடக்கும். எப்படி இருக்கும்? தானியேல் வந்து பார்த்து சொல்றாரு பெல்ஷாத்சார்ட்ட, இன்னைக்கு ராத்திரியோட வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. அதே எரேமியா சொல்றாரு, அவன் சொன்ன தீர்க்கதரிசிக்கு உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்றாரு. அதோட அந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அந்த வருஷத்தோட வாழ்க்கை. அப்படி போல நம்ம எழும்பணும் இன்னைக்கு. அப்ப நீங்க பிரம்ம சூப்பர் நேச்சுரல் காடோட நம்ம கனெக்ட் ஆகி அவர் சொல்லி நம்ம பேசணும்னு அந்த அனந்த ஞானத்தை எபேசியர் 3:10 சொல்றாரு இல்லையா?
கர்த்தருடைய அனந்த ஞானமானது இந்த கடைசி காலத்தில் இந்த உலகத்துக்கு சபையின் மூலமாக வெளிப்படுத்தப்படும்ன்றார். அப்ப நம்ம மூலமாக தான் வெளிப்படுத்துவார் அவருடைய ஞானத்தை. இன்னைக்கு தேவை அதுதான். இன்னைக்கு ஜெயிச்சவங்க இருக்காங்க, தோத்தவங்க இருக்காங்க. இன்னைக்கு எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்க அடுத்து என்ன நடக்கும் அவங்களுக்கு தெரியாது, தோத்தவங்களுக்கு அடுத்து என்ன நடக்கணும் தெரியணும். இவங்களுக்கும் இதான் வாஞ்ச, இவங்களுக்கும் அதான் வாஞ்ச, அதை சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகளால நம்ம எழும்பணும். நம்ம அந்த கர்த்தருடைய ஞானத்தை வெளிப்படுத்த நம்ம எழும்பணும். பிரகாசமுள்ள மனக்கண்களை தாருமப்பான்னு கேட்கணும். இது எனக்குள்ள என் அறிவுக்கு அப்பாற்பட்டு, என் ஞானத்துக்கு அப்பாற்பட்டு இதுல காரியங்கள் இருக்கு, அதை நான் தெரிந்து கொள்ளணும் அப்பான்னு நீங்க கேட்கணும். நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்க கூடாது. மற்றும் நம்ம கற்றுக்கொண்டு நாம் அறிவிலும் ஞானத்திலும் வளர வேண்டும். மற்றவர்கள் சொல்லும் யோசனைகளையும் ஆலோசனை நம்ம கேட்க வேண்டும். பைபிள்ல பாக்குறோம், நீதிமொழிகள் 11:14 ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைகள் உண்டானால் சுகம் உண்டாகும். அது ஆரோக்கியமானது என்று நம்ம எல்லாருடைய ஆலோசனை நம்ம கேட்கணும். எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்க கூடாது. மற்றவங்க சொல்ற யோசனைகளை ஆலோசனை நம்ம கேட்கணும். நீதிமொழிகள் 15:22 ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போகும். ஆலோசனைக்கார அணைகள் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். மற்றவங்க சொல்றதை கேட்டு நடக்கும் போது நம்ம காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ரெகோபெயாம், சாலமோன் அவ்வளவு ஞானமா இருந்தான். ஆனா பையன் ரெகோபெயாம் என்ன பண்ணான், அவங்க அப்பாவோட இருந்த முதியோருடைய ஞானத்தை கேட்காம அவங்க கூட வளர்ந்தவங்களுடைய முதிர்ச்சி இல்லாத அனுபவம் இல்லாதவங்களுடைய யோசனையை கேட்டு அவன் நடந்து அனுபவிட்டான். கனங்களை அவனை தூக்கி போட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம மற்றவங்க சொல்றதை நம்ம கேட்கணும். அவங்க சொல்ற ஆலோசனை யோசனைகளை நம்ம கேட்கணும். நீதிமொழிகள் 19:20 உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதி ஏற்றுக்கொள். நம்ம பின்னாடி நம்ம ஞானமுள்ளால இருக்கும்படி என்ன பண்ணணும்னா இப்பவே ஆலோசனையை கேட்கணும். புத்திமதி சொன்னாங்கன்னா அதை கேட்டு நடக்கணும். அப்படி நடந்தோம்னா நம்ம வளருவோம். பின்னாடி நமக்கு திருப்தியா இருக்கும். நீதிமொழிகள் 24:6 நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்கால் அநேகரால் ஜெயம் உண்டாகும். மற்றவங்க கேட்டு நம்ம அவங்க ஆலோசனை கேட்டு நடந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையா இருக்கணும். நீதிமொழி 20:18 ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. நம்மளுடைய நினைக்கிறது சரிதானான்றது மற்றவங்க சொல்லும் போது நம்ம கரெக்டா ஆகிக்கலாம். அவங்க சொல்ற யோசனை கேட்கும் போது நம்ம இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி யோசிப்போம். அவங்க சொல்லும் போது நம்ம யோசனை கரெக்ட் ஆயிடும். நம்ம இது இப்படித்தான் பண்ணணும், இதுதான் கரெக்ட்னு நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃபர்ம் ஆயிடுவோம். அது உறுதி கிடைக்கும். ஒரு லீடர், ஒரு தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் தன்னுடன் இருப்பவர்களின் ஆலோசனை கேட்கணும். கூட இருக்கிறா இவங்களுடைய ஆலோசனை நீங்க கேட்கணும். நீங்க லீடரா இருக்கலாம், ஒரு டீம் லீடரா இருக்கலாம். ஆனா உங்க டீம்ல இருக்க எல்லாத்தையும் கேட்கணும், யோசனையை கேட்கணும். அவங்க அனுபவம் உள்ளவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம அரசியலே பாக்குறோம். நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு எல்லா எம்எல்ஏஸுமே பாத்தீங்கன்னா புதுசு, ஃப்ரெஷ் அவங்க. ஆனா ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. அவங்ககிட்ட இவங்க கேட்கணும், என்ன சொல்லுங்க இந்த விஷயத்துல என்ன பண்ணுவீங்க. அவங்க லாங் இயர்ஸ் அதுல இருந்திருப்பாங்க. வருஷமா அவங்க எத்தனோ வருஷங்கள் அதுல அனுபவம் உள்ளவங்களா இருப்பாங்க. அதுக்குன்னு அவங்க நிபுணர்கள், அவங்க அதுல எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க சொல்றதை அவங்க கேட்கணும். ஓ இப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா, இப்படி பண்ணனா அப்படி இருக்கும், இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டுதான் செய்யணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ளணும். நமக்கு என்ன தெரியும், தெரியாதுன்றதை நம்ம நிதானிக்கணும். நம்ம தெரிஞ்சதையே நம்ம சரியா தெரிந்து கொள்ள நினைக்கணும். ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்க கூடாது. அது மேட்டிமையை கொண்டாந்துரும், மனமேட்டிமையை கொண்டு வந்துடும். இன்னும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளாம போயிடும். நம்ம ஒவ்வொரு நாளும் வளரணும். இப்ப உதாரணமா பார்த்தா தேவ சித்தத்தை அறிகிற அறிவுல நம்ம வளரணும். தேவனுடைய வேலையை அறிந்து கொள்ளணும். நம்ம தேவனுடைய சித்தம் தெரியுது, அது எப்ப செய்வார், எப்ப செய்ய மாட்டார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலகட்டத்தை வச்சிருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்துல இது இப்படி இருக்கும், அடுத்து இந்த காலம் மாறும் அப்படின்ற அந்த தெளிவு நமக்கு வேணும். அவருடைய நடத்துதல் தெரியணும். ஆண்டவருடைய சிந்தை எப்படி, அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். எப்போதும் மற்றவங்க கற்றுக்கொள்ளணும். எனக்கு தெரிஞ்சது போதும்னு ஒரு நாள் நினைச்சிடக்கூடாது, சேச்சுரேட் ஆயிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சது போதும் எனஃப் அப்படின்னு நினைச்சிடவே கூடாது. கத்துக்கொள்ள நினைக்கணும். நம்மளை எக்யூப் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மியூசிஷியன், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் நல்லா அவருடைய மியூசிக் எல்லாரும் கேட்டாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் மியூசிக் வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு. அப்ப அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் வீட்டுக்குள்ள பூட்டி உட்கார்ந்துக்கிட்டு
பிராக்டிஸ் மேல பிராக்டிஸ் பண்ணார், பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணார். ஏன்னா அவருக்கு தன்னை மார்க்கெட் பண்றார். 2 வருஷம் ஹார்ட் ஒர்க், உட்காந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட பிராக்டிஸ்னா அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ண ஆரம்பிச்சாரு பாருங்க, அவர் இல்லாம யாருமே மியூசிக் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டா பண்ணிட்டாரு. அப்ப நம்மள எக்யூப் பண்ணணும். நான் ஒருத்தர் போகும்போது அவர்தான் கேட்பேன். நான் கேமராமேனா இருக்கும்போது, நான் அஸ்ஸாம்ல அவங்க தூர்தர்ஷன்ல கேமராமேனா இருக்கும்போது, இங்க சிவாஜி கணேசன் மாதிரி அந்த திலீப் பர்வான் ரொம்ப பெரிய ஆக்டர் அவர். அவர்கிட்ட போய் ஒரு டெலிஃபிலிம் பண்றதுக்காக கேட்கிறேன். தேவ்தான் அப்பா, தேவ்தான்னா அஸ்ஸாமிஸ்ல அப்பான்னு பேரு. அந்த அப்பா அதான் டைட்டில். ஒரு அப்பா அவருடைய கேரக்டரை நான் படமா பண்ணணும். அவர்கிட்ட நான் போய் கேட்கிறேன், நான் இந்த மாதிரி இந்த படம் நான் பண்றேன், நீங்க நடிக்க முடியுமா? அவரு எப்படி என்னை நம்புறதுன்னே தெரியல அவருக்கு. நீ யாரு, தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கிற, உனக்கு என்ன தெரியுன்ற மாதிரி. நான் சொன்னேன், ஒரு நாள் நான் ஒர்க் பண்றேன், அந்த ஒர்க் பண்றதை நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க. ஏன்னா அவர் முதல்ல இணங்கி வரணும். சோ என்னுடைய ஒர்க்கை நீங்க பாருங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு நாள் அவரை நடிக்க வச்சு, இப்படி வரணும், இப்படி பண்ணணும் நடிக்க வச்சு எடுத்து அன்னைக்கு நைட்டு பார்த்தாரு பாருங்க. நீ எவ்வளவு இருக்குன்னு எடுத்துக்கொண்ட, கண்டினியூஸா பண்ணேன், விதவிதமான அப்பாக்களை பண்ணேன். நான் அவரை தேவ்தான் கூப்பிடுவேன். எல்லாருமே தேவ்தான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பேரே தேவ்தான் ஆயிடுச்சு, அப்பா. அவர் அப்படி எதுக்காக நான் என்னையும் நான் சொல்றதா சொல்ல, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேங்க. நான் கத்துக்கொண்டதை நான் எனக்கு நீங்க பாரு, நான் எப்படி ஒர்க் பண்றேன்னு பாருன்னு. நான் படிக்கும் போது அப்படித்தான். ஒரு என் பாலகிருஷ்ணன் பழைய கேமராமேன், ஒரு எம்ஜிஆர் சிவாஜி அவங்களுக்கு கேமரா பண்றவர். அவர்கிட்ட போய் நான் கத்துக்கிட்டா ட்ரைனிங்காக கேட்டேன். அவரு இல்ல நாங்கெல்லாம் பிராக்டிகலா பண்றவங்க, நாங்க தியரி இப்படி பண்ண மாட்டோம், நீ தியரி நல்லா படிக்கிற, நீ கெட்டு போகாத, வேணான்ட்டாரு. அதனால ஒரு 4 நாள் வேலை பாக்குறேன் சார், பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா என்ன அனுப்பிச்சிருங்க. பின்னாடி நான் சேர்ந்த பிறகு அதான் சொன்னாரு. அதுதான் அவருக்குள்ள அது எண்ணத்தை உண்டாக்கிச்சான், இவர் எடுத்து பார்க்கலாமே. ஒரு 4 நாள் உயிரை கொடுத்து வேலை பார்த்தேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன். எங்க இன்ஸ்டியூட் ஹாஸ்டல்ல இருந்து அவர் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா 10-12 கிலோமீட்டரு. காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு நடந்து போவேன் நான். அந்த இருட்டுக்குள்ள காடு மாதிரி இருக்கும், பயமா இருக்கும். அந்த 3 மணிக்கு ஒரு அரை பக்கெட் தண்ணி தான் இருக்கும் புளிச்சு வச்சிருக்கு. அதை குளிச்சுக்கிட்டு கிளம்பி போவேன் நான். ஏன்னா அவர் வீட்டுல 5 மணிக்கு கார் வரும், அதுல என்னை ஏத்திட்டு போனவர் 6 மணிக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுறாங்க. திரும்பி அதே மாதிரி ராத்திரி 10 மணி 9 மணி ஷூட்டிங் முடியும், 10 மணிக்கு அங்க விட்டுருவாங்க. 10 மணிக்கு இறங்கி நான் 1.5 மணி நேரம் நடந்து வருவேன். மிட் நைட்ல வருவேன் நான். அப்படி வேலை பார்ப்பேன். அப்படி நம்ம அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணினா தான் கத்துக்கொள்ள முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணாம நம்ம கத்துக்கொள்ள முடியாது. பைபிள் அழகா ஆண்டு சொல்லி கொடுத்திருக்கிறாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாம நம்ம எதையுமே நம்ம பண்ண கத்துக்கொள்ள முடியாது. நான் கத்துக்கொள்ளணும் ஆண்டவரே, நான் கத்துக்கொள்ளணும்ன்ற அந்த எண்ணம் நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு ஜெபிக்கிறது தானே, ஒரு பிரசங்கம் தானே அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு 2 நிமிஷம் ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அந்த 2 நிமிஷம் ஃபயரா இருக்கணும். அதுக்கு நம்ம ரெடி ஆகணும். பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தா போதும், வேற ஒண்ணு வேண்டாம். பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு, இதுதான் ஆவிக்குரிய உணவு. இது நமக்குள்ள போக போக ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். நீ வேற எதுவும் பண்ண வேண்டாம். நீ அதான் சொல்றாரு மோசே, நீ வானத்துக்கு ஏறி போய் பரலோகத்துக்கு போய் அங்கிருந்து பெற்றுக்கொண்டு வருகிறவன் யார், கடல் கடந்து போய் அதை வாங்கிட்டு வரவன் யாருன்னு நினைக்காத. இது அரிதான காரியம் கிடையாது. உன் கரத்துல கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை உன் இருதயத்துல ஏற்றுக்கொண்டு வாயினால அதை பேசுன்ற. எவ்வளவு எளிமையா சொல்றாரு பாருங்க. உன் இருதயத்துக்கு வாய்ப்புள்ள தூரம் தான். சோம்பேறிகள் ஆண்டவர் ஆசிரிக்க மாட்டார். சோம்பேறி ஆசிரிக்க மாட்டார். ஒருத்தன் நம்மளே நீ ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்கீங்க, ஒருத்தன் வரான் வேலைக்கு, உங்கள்கிட்ட அவன் என்னப்பா இந்த வேலை இல்லையாப்பா, இங்க எல்லாமே ஆள் இருக்குமேப்பா, உனக்கு இங்க என்ன வேலை இருக்குதான், ஏதோ ஒரு வேலை கொடுங்க, ஏதோ ஒரு வேலை கொடுங்கவா, எந்த வேலைனாலும் செய்வியா, எந்த வேலைனாலும் நான் செய்வேயா.
சரி நம்ம அப்ப அது உங்களுக்கு ஒரு எண்ணத்தை உண்டாகும். சரி வேலையை தான் கொடுத்து பார்ப்போமே, எந்த வேலைனாலும் சரின்றாங்கன்ட்டு சரி இந்த வேலையை நீ செய்ய அப்படின்னு. அந்த வேலையை நம்ம கார்டு பண்றீங்கன்னு வைங்க, உடனே அவங்க பார்ப்பாங்க, ஒரு வாரம் பார்ப்பாங்க, ஒரு 10 நாள் பார்ப்பாங்க, நல்ல இவ்வளவு வேலை இவ்வளவு பார்க்கறானே, அப்ப இவனுக்கு ஒரு இன்னொரு வேலையை கொடுப்போம், இந்த வேலையை கொடுக்கலாமே, இந்த வேலையை நீ சேர்த்து பாருன்னுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க பெரிய லெவல்ல போயிருவீங்க. அதான் யோசிப்பு பண்ணினாராங்க. யோசிப்பு போத்திபார் வீட்டுல ஆர்டர் பண்ணாரு, அதனாலதான் வீட்டுக்கு ஹெட் ஆகிட்டாரு. அப்படி போல நம்ம நம்மளை உருவாக்கணும். நம்ம உருவாக்கினாதான் நம்ம பயன்பட முடியும். உட்காந்து யோசிக்கணும், உட்காந்து நம்ம என்ன பண்ண முடியும், இவ்வளவு எப்படி ஆர்டர் பண்ணணும். நம்ம தான் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படியே வேலை பார்க்கணும்னு நினைக்க கூடாது. டெண்டுல்கரை நான் பார்க்கும்போது, டெண்டுல்கர் நான் பார்த்ததுல அதிகமான சம்பாத்தியம் அவருக்கு தான். ஏன்னா அந்த எம்ஆர்எஃப் பேட் அவர் யூஸ் பண்றதுக்கே எம்ஆர்எஃப் கம்பெனில இருந்து அவ்வளவு அமௌண்ட், பேட்டும் கொடுத்துருவான், அத்தனை கோடி பணம் கொடுப்பான். இந்த இடத்துல அவர் ஒரு இது போட்டுக்கிறதுக்கு கொக்கோ கோலா, பெப்சி அப்படின்னு போட்டாலே அதுக்கு அத்தனை கோடி. அவருக்கு என்ன தொட்டாலும் காசு. ஆனா பாத்தீங்கன்னா வெயில்ல, உச்சி வெயில்ல நின்று பேட்டை பிடிச்சு விளையாடணும். வேர்த்து ஊத்தும். குடிக்க தண்ணி கொடுத்தா பாதி குடிப்பாரு, பாதி தலைமையிலே ஊத்துவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு சூடு. அந்த வெயில்ல இருந்து பண்ணணும். சூப்பர் ஸ்டார் நீங்க கோடி கணக்குல வாங்குறாருங்க. ஆனா அந்த வெயில்ல நின்று நடிக்கணும். அந்த வெளிச்சம் போடுவாங்க பாரு, லைட்டை போட்டா அப்படியே எரியும். உங்களுக்கு மேக்கப் இருக்கும், மேக்கப் உள்ள வேர்க்கும், இது பக்கு மாதிரி நிற்கும், உள்ளுக்குள்ள வேர்த்து வடியும். அதுல நின்று நடிச்சாதான் அத்தனை கோடி பணம். சும்மா தான் கிடையாது. அப்ப அவங்க எல்லாம் தெரியும் நினைக்காங்களா? இல்ல, இன்னும் கத்துக்கொள்ளணும். 4 நடிகர் நிக்கிறாங்கன்னா அவர் எப்படி டயலாக் பேசுறார், அப்படி எப்படி பாடி லாங்குவேஜ் இருக்குது, எப்படி கேமரால பொசிஷன் எடுக்கிறாரு, இதை மத்தவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹைலி காம்படிட்டிவ் ஃபீல்டு. சும்மாலாம் இல்ல. ஆர்டர் பண்ணாம நீங்க மேல ஏறி வர முடியாது. ஏனில ஏறிதான் மேல வர முடியும். ஹெலிகாப்டர்ல போய் இப்படி நேரம் இறங்கிட முடியாது எங்கேயுமே. ஒவ்வொரு ஸ்டெப்பு மேல மேல வரணும். அப்ப நம்மளை நாமே ஞானிகள் நினைச்சோம்னா நம்ம எழுதி வர முடியாது. நம்ம கத்துக்கொள்ளணும், வளரணும், நிபுணனாக ஆகணும். இந்த மைண்ட் செட் நம்மகிட்ட இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும்.